ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துருது அனிமேட்லாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மை அவதார்ஸ் பாத் டு கிரேட்னஸ் அப்படிங்கிற மான்வாவோட 46வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 45 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு பார்த்தீங்களா, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்குமே நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் அந்த ஹோலி ஸ்வாடோட செகண்ட் ட்ரையலை முடிச்சுட்டு தேர்ட் ட்ரையலுக்குள்ளே போயிருப்பான். அங்கே போய் பார்த்தா ஒரு ஆர்க் இருந்திருக்கும். அந்த ஆர்க் லீச்சும் நீ வெறும் டிவைன் ஆர்டரோட ஒரு பள்ளி தான், உன்னை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிருக்கோம். நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா, அந்த ஆர்க் லீச்சை போட்டு பொழந்தே அதை கொல்ற நிலைமைக்கு போயிருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே அந்த ஆர்க் லீச்சும், முட்டாள், உனக்கு அறிவுங்கிறது கொஞ்சம் கூட இல்ல, நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த மாதிரி தொணன்னு பேசுறதை நிறுத்திட்டு இங்க இருந்து தெரிச்சுக்கிட்டு ஓட போற, முடிஞ்சா இதை டாஜ் பண்ணி பாடுறா அப்படின்னு ஒரு ஹை லெவல் மேஜிக் அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோவும் என்னது இவ்வளவு பெரிய அட்டாக்கா அப்படின்னு வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்கான். அந்த ஆர்க் லீச்சும் டெத் போல்ட் ரெயின் அப்படிங்கிற அட்டாக்க நம்ம ஹீரோ மேல பண்ணிட்டாங்க. பார்த்தா ஒரே புகை மூட்டமா இருக்கு. அந்த ஆர்க் லீச்சும் சிரிச்சுக்கிட்டு, அந்த முட்டாள், அவனுக்கு தெரியாது இதுதான் என்னோட அல்டிமேட் மூவ், இதுல இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது, அந்த அரகண்ட் பெலாடினோட கதை இதோட முடிஞ்சு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு, இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு ஷாக் ஆகுது. நம்ம ஹீரோவும் அந்த அட்டாக்ல இருந்து ஒரு ஸ்கிராட்ச் கூட விழாம வெளியே வந்துட்டு, ஓ இதுதான் உன்னோட அல்டிமேட் மூவா, அட என்னப்பா அந்த அட்டாக் என் மேல படவே இல்லை அப்படிங்கிறான். அந்த ஆர்க் லீச்லாம் நம்ம ஹீரோ உயிரோட இருக்கிறத பார்த்து பயத்திலேயே நடுங்கிக்கிட்டு, இதுக்கு வாய்ப்பே இல்லை, இந்த அட்டாக்ல இருந்து எந்த ஒரு பெலாடினாலையும் தப்பிக்கவே முடியாது, ஆனா இவன் எப்படி தப்பிச்சான், இது இம்பாசிபிள் ஆச்சு அப்படின்னு ஷாக்லி நடுங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் சொல்றதுக்கு கொஞ்சம் வருத்தமா தாங்குது, ஆனா உன்னோட அட்டாக்கு அதுல இருந்து என்னால ஈஸியாவே டாஜ் பண்ண முடிஞ்சுச்சு, இதை நம்புறதுக்கு உனக்கு கஷ்டமா தான் இருக்கும், ஆனா இதுதான் உண்மை, உன்னோட அட்டாக்ல இருந்து எனக்கு சிங்கிள் ஸ்கிராட்ச் கூட ஏற்படல அப்படின்ட்டு. இதுவே நான் இந்த ஆர்க் லீச் கூட சண்டை போடும் போது ஹென்ஸோட நாலேஜ் மட்டும் இல்லனா கண்டிப்பா செத்துருப்பேன். ஹென்ஸ் ஒரு இம்மோர்டல் கிங்கா இருக்கிறதுனால எனக்கு டார்க் மேஜிக்ல இருக்க ஒவ்வொரு வீக்னஸும் தெரியும், அதனாலதான் நான் இப்போ உயிரோட இருக்கேன். சரி இந்த ஆர்க் லீச்சோட கதையும் முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஸ்லாஷ். அந்த ஆர்க் லீச்சோட கதையும் முடிஞ்சு அந்த ஆர்க் லீச்சும் சாவர நிலைமையில, டே பெலாடின், உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல, நீ கொஞ்சம் பவர்ஃபுல்லா தான் இருக்க, ஆனா உன்னால என்னை எப்பவுமே அழிக்க முடியாது, என்னோட கோர் அது இன்செக்ட் மாதிரி திரும்ப திரும்ப நான் வந்துகிட்டே இருப்பேன், என்னை யாராலையும் அழிக்க முடியாது அப்படிங்குது. நம்ம ஹீரோவும் என்னது உன்னை அழிக்க முடியாது அப்படின்னு பாக்குறான். அப்ப அந்த ஆர்க் லீச்சும், பெலாடின் பரவாயில்லாம், உன்னோட டிவைன் ஆர்டர் ஒரு பவர்ஃபுல்லான பெலாடினை வச்சிருக்காங்க, அப்படி இருந்தாலும் கூட என்னை நிரந்தரமா அழிக்க முடியாது, நான் திரும்ப திரும்ப வருவேன், என்னோட ரிவெஞ்ச உனக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறான். அந்த ஆர்க் லீச்சோட கோர் தான் அந்த முட்டை மாதிரி இருக்காட்டுங்குது. நம்ம ஹீரோவும் அந்த ஆர்க் லீச்சோட கோர் கிட்ட போய் போ அப்படிங்கிறான். அந்த கோரே ஒரு செகண்ட் பயந்து போச்சு. இந்த கோருக்கு வந்து பிசிக்கல் ஃபார்ம் இல்ல, ஸ்பிரிட் ஃபார்ம் இருக்க மாட்டேங்குது, அதுதான் நம்ம ஹீரோட்ட பேசிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் திரும்ப வருவியா, சரி வா வா நான் உனக்காக வெயிட் பண்றேன் அப்படிங்கிறான். அந்த கோரு என்னது வெயிட் பண்றியா அப்படின்னு ஷாக் ஆகுது. நம்ம ஹீரோவும் சரி நீ இப்ப போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, உனக்கு டாடா பாய் பாய் அப்படின்னு அந்த கோர் அழிச்சிட்டான். அப்புறம் அங்க இருக்க வயசும், இப்போ தேர்ட் ட்ரையல் கம்ப்ளீட் ஆயிருச்சு, நீங்க ஹோலி ஸ்வாட் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்க அப்படிங்குது. நம்ம ஹீரோவும் எப்பவும் போல மான்ஸ்டர்ஸை தோக்கடிச்சோடி தானே ரிவார்டை கிளைம் பண்ண முடியும், இது வழக்கமான ப்ரொசீஜர் தானே அப்படின்ட்டு இப்போ ஹோலி ஸ்வாட் எடுக்க வேண்டிய நேரம் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த ஹோலி ஸ்வாட் இருக்க ரூமுக்கு வந்துட்டு, ஓ இதுதான் அந்த ஹோலி ஸ்வாடா, இந்த ஹோலி ஸ்வாட் தான் இந்த இம்மோர்டல் கிங்கோட அபீஸை கிரியேட் பண்ணதா அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க வயசும், இந்த ஹோலி ஸ்வாட் உங்களை மாஸ்டரா தேர்ந்தெடுக்குது அப்படிங்குது. நம்ம ஹீரோவும் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அந்த ஸ்வாடை இழுத்தா அதுல இருந்து டிவைன் எனர்ஜி பிச்சுக்கிட்டு வெளியே வருது. நம்ம ஹீரோவும் எனக்கு முன்னாடி ஏதோ ஃப்ளோ ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, இந்த இமேஜ் இதெல்லாம் பாஸ்ட் ஹீரோஸோட டெக்னிக்ஸ், இந்த வீடியோ ஹாலோகிராம்ல இந்த ஸ்வாடை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது மட்டும் இல்லாம ஒரு மான்ஸ்டர் கூட சண்டை போடும் போது எப்படி ஸ்ட்ராட்டஜி போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல சொன்ன நாலேஜ் எல்லாமே இதுக்கு முன்னாடி இந்த ஸ்வாடை வச்சிட்டு இருந்தவங்களோட நாலேஜா இல்ல, அவங்களோட நாலேஜ் மட்டும் இல்ல, அவங்களோட எமோஷனையும் என்னால ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்கிறான். அப்ப அந்த ஸ்வாட்ல இதுக்கு முன்னாடி அந்த ஸ்வாடை யார் யார் வச்சிருந்தாங்களோ அந்த ஹீரோஸ் எல்லாம் நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அந்த ஸ்வாட் எடுக்கிற மாதிரி இருக்கு. அப்ப நம்ம ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்தோம் உங்களோட மைண்ட் அப் ஸ்கில் ஆக்டிவேட் ஆயிருச்சு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் நான் ஒரு ஆர்டினரி பெலாடினா இருந்து இப்போ ஹோலி ஸ்வாட எனக்கு பாஸ் பண்றாங்களா, சரி இதை ரொம்ப நேரம் இழுக்க வேண்டாம், இதை முடிச்சிடலாம் அப்படின்னு அந்த ஹோலி ஸ்வாட இழுக்கிறான். அந்த ஸ்வாடும் வெளியே வந்துருச்சு. நம்ம ஹீரோவும் உன்னை வரவேற்கிற பார்ட்னர் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்தோம் உங்களோட என்லைட்மெண்ட் கண்டிஷன் ஃபில்ஃபில் ஆயிருச்சு, இப்போ உங்களுக்கு பிளஸிங் ஹோலி ஸ்வாட் கிடைச்சிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் ஆல்ரைட் அப்படின்ட்டு இது சிக்மெண்டாவா அப்படிங்கிறான். அப்ப அந்த
அந்த ஸ்வாடும் க்ளோ ஆகுது. நம்ம ஹீரோவும் இது என்னதுடா அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா அந்த ஸ்வாடு நம்ம ஹீரோ கையில இருந்த அந்த சிம்பிளுக்குள்ள போயிருச்சு. நம்ம ஹீரோவும் ஓ இதுவும் ஒரு பாக்கெட் டைமென்ஷன் மாதிரி தானா, இது இருக்கிறதுனால என்னோட ஸ்வாட கேரி பண்ணிட்டு போறதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும், இது ஒரு நல்ல ஸ்கில்டா அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்தோம் உங்களோட பெலாடின்ஸ் காம்பேக்ட் டெக்னிக் அப்புறம் மிக்ஸ்டு வெப்பன் மாஸ்டரி இந்த 2 ஸ்கில்லும் சேர்ந்து இப்போ ரோசியா ஸ்கேர்டு காம்பேக்ட் ஆர்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் ஓ புது ஸ்கில்லா, அதை ட்ரை பண்ணி பார்த்தரலாம் அப்படின்னு அவனோட ஸ்வாட வெளியே எடுத்துட்டு இது ரொம்பவே இன்கிரெடிபிளா இருக்கு, ஏன்னா இந்த ஹோலி ஸ்வாட யார் வச்சிருக்காங்களோ அவங்களோட காம்பேக்ட் ஸ்கில்ல இது ரிஃபைன் பண்ணுது. இப்போ என்னோட ஸ்ட்ரென்த் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கு, அது மட்டும் இல்லாம என்னோட மூவ்மெண்ட் ஸ்பீடும் நல்லா ஷார்ப் ஆன மாதிரி இருக்கு. அப்புறம் கடைசியா இந்த ஹோலி ஸ்வாட நான் கிளைம் பண்ணிட்டேன் சயின்டிஸ்ட் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு வெஸ்டர்ன் இயான் கான்டினென்ட்ல டலியா கிங்டம் அப்புறம் ரெஸ்கியூ கிங்டத்துக்கு நடுவுல இருக்க ஒரு மவுண்டன்ல காட்டுறாங்க. நம்ம இம்மோர்டல் கிங் ஹான்ஸும் இது டார்க் மேஜிக்கோட வேலி. அப்புறம் உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேக்குறான். அங்க இருக்க ஒருத்தனும் மை லார்டு என்னோட பேரு விக்டர் நலன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் விக்டர் நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த விக்டரும் கண்டிப்பா மை லார்டு, உங்களை தெரியாத யாராவது இருக்க முடியுமா, நீங்க தான் இம்மோர்டல் கிங், நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன், என்னை உயிரோட மட்டும் விட்டுருங்க அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் நான் இங்க வந்ததுக்கான ஒரே காரணம் என்னன்னா இவனை ரெக்யூட் பண்றதுக்காக தான் வந்தேன், ஆனா இவன் என்னன்னா ரொம்பவே பயந்து இருக்கான் அப்படின்ட்டு அவனோட ஐ ஆஃப் அபீஸ் அப்படிங்கிற ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்றான். நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு வெளி என்னதுடா அப்படின்னு பாக்குறான். அப்ப அங்க இருக்க விக்டரும் மை லார்டு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் எவனோ ஊருக்கே தெரியற மாதிரி சாக்ரிஃபைசல் ரிச்சுவலை நடத்துறான், அதுவும் வெஸ்ட் அப்புறம் சவுத் ரீஜியன்ல ஒரே டைம்ல நடத்துறானுங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த விக்டரும் எந்திரிச்சு மை லார்டு அவனுங்க என்ன தைரியம் இருந்தா உங்களோட அப்ரூவல் இல்லாம இந்த மாதிரி ஒரு ரிச்சுவல் நடத்துவானுங்க, அவனுங்களை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஆமா அவனுங்களை சும்மா விடக்கூடாது, நானே நேரா போய் அவனுங்களை கவனிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்புறான். அப்புறமேட்டுக்கு யாரோ சாக்ரிஃபைஸ் ரிச்சுவல் நடத்துறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்பி இருப்பான்ல, அவனுங்க தான் இந்த டார்க் மெஜிஷியன் கும்பலாட்டுங்குது. அப்ப அங்க இருக்க ஒரு டார்க் மெஜிஷியனும் எல்லாமே நம்ம பிளான் போட்ட மாதிரி தான் போயிட்டு இருக்கு, இப்போ நமக்கு ப்ராப்ளமா யாருமே இல்ல, 30 வருஷமா நாம எல்லாருமே இந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், நாம 30 வருஷமா போட்ட எஃபோர்ட் இப்போ ஒரு காயா இருந்து பலமா வரப்போகுது அப்படின்ட்டு அந்த டார்க் மெஜிஷியனும் ரத்தத்தை காக்குறான். அங்க இருக்கவனும் என்னாச்சு அப்படின்னு கேக்குறான். இன்னொருத்தனும் வந்து நம்ம மேஜிக் சர்க்கிள் இப்ப வீக் ஆயிட்டு வருது அப்படிங்கிறான். அப்போ அந்த ரத்தம் கக்கணவனும் முடியாம எந்திரிச்சுக்கிட்டு நாம 30 வருஷமா இந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், நம்மளோட பிளான் வேஸ்டா போகக்கூடாது, இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் ஏற்கனவே இதுக்கு ஒரு சொல்யூஷனையும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு அவங்களத்துல இருக்க ஒரு டாலர் எடுத்து இப்போ நான் பண்ண போறது எல்லாத்துக்கும் ஃபேரா இருக்கும், நான் இப்போ என்ன சாக்ரிஃபைஸ் பண்றேன் என்னோட சாக்ரிஃபைஸை ஏத்துக்காங்க அப்படின்ட்டு அவனே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான். அப்போ அந்த மேஜிக் சர்க்கிளுக்கு தேவையான டார்க் எனர்ஜி வந்து அதோட பவரை மறுபடியும் கெயின் பண்ணிருச்சு. அப்போ அந்த டார்க் மெஜிஷியனும் எல்லாம் நம்ம பிளான் போட்ட மாதிரியே போகுது அப்படிங்கிறான். அப்போ அந்த டார்க் எனர்ஜில இருந்து ஒரு வாய்ஸ் உங்களோட சாக்ரிஃபைஸை நான் ஏத்துக்கிட்டேன் அப்படிங்குது. அப்போ அந்த குள்ளா போடணும் நாங்க 30 வருஷமா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நீங்க தான் இந்த வேர்ல்டோட பூ கீப்பர், உங்களை தெரியாத ஆளே இந்த வேர்ல்டுல இல்ல, கூடி சீக்கிரமே நீங்க வெளியே வருவீங்க, அப்போ இந்த வேர்ல்டு அதோட முடிவை மீட் பண்ணும், இது எல்லாம் ஒரு எழுதப்படாத விதி அப்படிங்கிறான். அந்த ரிச்சுவல் நடத்தி இருந்தானுங்களா அங்க ஒரு டார்க் எனர்ஜி பில்லர் மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோவும் அதை பார்த்து ஷாக் ஆயிட்டு இங்க என்னடா நடக்குது, இந்த அபீஸ் இது எப்பரா திரும்ப வந்துச்சு, இது மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் இழந்தா கூட இந்த ஒட்டுமொத்த உலகமும் இருந்த இடம் தெரியாம அழிஞ்சு போயிடும், இப்ப இதை எவன்டா ஓபன் பண்ணது, அப்புறம் அது என்ன ஃபர்ஸ்ட் இம்மோர்டல் கிங்கா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இதை நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிறான். என்னன்னு பார்த்தா அந்த உவா அபீஸை சேர்ந்த மொத்த பேரும் செத்து போயிருக்கானுங்க. நம்ம ஹீரோவும் நான் ரொம்பவே லேட்டா வந்துட்டேன், இவனுங்கெல்லாம் இந்த உவா அபீஸை சேர்ந்தவனுங்க தானே அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகுறான். அப்போ ஒரு வாய்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட இந்த வேர்ல்டுல இருக்க எல்லாருமே நாம அழிக்கிறதுக்காக தான் உயிரோட இருக்காங்க, இந்த நிலம் ஃபுல்லா ரத்தமாகணும், இங்க உயிரோட இருக்க ஒவ்வொரு கிரியேச்சருமே நமக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண படைக்கப்பட்டது, அதனால அவங்க எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஒரு வாய்ஸ் கேக்குது. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் இம்மோர்டல் கிங் தானே, இந்த இம்மோர்டல் கிங் இந்நேரம் அபீஸ்ல தானே இருந்திருக்கணும், இங்க என்ன பண்றான் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த இம்மோர்டல் கிங்கும் நீ ஏன் காத்துக்கிட்டு இருக்க, வா வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்கா, இந்த உலகத்தை நம்ம சேர்ந்து அழிக்கலாம் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் தக்காளி நீ யாரா எனக்கு கமாண்ட் கொடுக்கறதுக்கு, நான் யாரோட கமாண்டுக்கும் கட்டுப்பட மாட்டேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த இம்மோர்டல் கிங்கே ஷாக் ஆயிட்டு இங்க என்னடா நடக்குது, இவனை ஏன்டா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு வாய பழகுறான். நம்ம ஹீரோவும் டேய் மத்தவங்கள மாதிரி என்ன நினைச்சிடாத, நான் அவ்வளவு சீக்கிரமா தோக்க மாட்டேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த இம்மோர்டல் கிங்கும் கத்தி சிரிச்சுக்கிட்டே டேய் உனக்கு சாவு வராதுன்னு நினைச்சியா, நீ என்னதான்
என்னதான் ஒரு இம்மோர்டல் கிங்கா இருந்தாலும் உனக்கும் சாவு வரும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் பரவாயில்ல இது கொஞ்சம் இம்ப்ரெசிவா தான் இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அந்த இம்மோர்டல் கிங்கும் பரவாயில்ல நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்க, ஆனா நான் இல்ல நாம எல்லாருமே ஒன்னோட ஒன்னா இணைக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் நீ என்னடா சொல்ற அப்படின்னு ஷாக் ஆயிட்டு ஓ இதனாலதான் என்னோட ஹார்ட்ல ஒரு இம்பியூரிட்டி இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுதா அப்படிங்கிறான். அப்ப அந்த இம்மோர்டல் கிங்கும் நம்ம ரெண்டு பேர்த்தோட பாண்டு இதை பிரிக்கவே முடியாது, நீ ரெசரக்ட் ஆனப்பயே நானும் ரெசரக்ட் ஆயிட்டேன், இருந்துட்டு போட்டோம் முடிஞ்ச கதையே பேசணும், இப்போ நான் உன்னை சொல்றேன் நீ தான் இனிமே இந்த உலகத்தோட இம்மோர்டல் கிங், உனக்கு நான் ஃப்ரீடம் கொடுக்குறேன், இந்த வழியில இருந்து உன்னை நான் விடுவிக்கிறேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் நீ என்னடா கத்திட்டே கிடக்குற அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் இப்ப என்னடா சொன்ன என்ன இதுல இருந்து ரிலீஸ் பண்றியா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இப்போ நான் ஃபீல் பண்றது எல்லாமே ஒரு எமோஷன் மட்டும்தான், அப்படின்னா நான் இப்ப கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கணும், அப்புறம் என்னோட ஹார்ட்ல இருந்தே உன்னை மொத்தமா அழிக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப அந்த இம்மோர்டல் கிங்கும் என்னது உன்னால என்ன மொத்தமா அழிக்க முடியுமா, நீ சொல்றத பார்த்தா சிரிக்கிறதா இல்ல வருத்தப்படுறதானே தெரியல, அது யாராலையும் முடியாது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அவனோட ஹார்ட்ல கையை வச்சுட்டு நான் இப்ப ஏதாவது பண்ணி ஆகணும், நான் இதுக்கு சீக்கிரமா முடிவு கட்டி ஆகணும் அப்படின்னு அவனோட பர்சோனா ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ணிட்டு இந்த ஸ்கில் மூலியமா என்னோட சாக்ரிஃபைஸ் எமோஷனை நான் கண்ட்ரோல் பண்ணணும், இப்போ இந்த ஸ்கில்லோட எஃபெக்டை என்னோட ஹார்ட்டுக்கு செலுத்தி இப்போ ஃபோர்ஸ்ஃபுல்லா அவனை நான் மொத்தமா அழிக்க போறேன் அப்படிங்கிறான். அப்போ அந்த இம்மோர்டல் கிங்கே ஷாக் ஆயிட்டு இதுக்கு வாய்ப்பு இல்ல, நீ என்ன முழுசா அழிக்க போறியா, பரவாயில்ல எனக்கு ஒரு சாவு கொடுத்ததுக்கு உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ரா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஃபேர்வெல் என்னோட சீனியரோட ஃபேர்வெல் பார்ட்டி, சீனியர் நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க அப்படிங்கிறான். அப்போ அந்த டீமன் கிங் அழிஞ்சதும் ஏதோ ரூயின் லெட்டர்ஸ் மாதிரி அங்க பறக்குது, அந்த லெட்டர்ஸும் நம்ம ஹீரோ கைக்கு வருது. நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு இந்த கிஃப்ட் இது எனக்கு பிடிச்சிருக்கு சீனியர் அப்படின்ட்டு வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு மீதி இருக்க இம்மோர்டல் கிங்கோட லொகேஷன்ஸ் எல்லாம் இந்த உலகத்துல எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், இந்த கிஃப்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்யூ சீனியர் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ அந்த மீதி இருக்க பிளேஸுக்கு எல்லாம் போனோம் அப்படின்னா அவனுக்கு செகண்ட் அப்புறம் தேர்டு அந்த இம்மோர்டல் கிங்கோட பவரும் கிடைக்க மாட்டேங்குது. அப்புறமேட்டுக்கு அந்த இம்மோர்டல் கிங்ஸை பத்தி சொல்றாங்க. அந்த ஃபர்ஸ்ட் இம்மோர்டல் கிங் இந்த கான்டினென்ட்ல பாதி பிளேஸ் அழிச்சிட்டாரு, அப்புறம் செகண்ட் இம்மோர்டல் கிங் இந்த எம்பையரை ஃபுல்லாவே அழிச்சிட்டாரு. இதெல்லாம் இவங்க தனியா பண்ணாங்களா அப்படின்னா இல்ல, இவ்வளவு பவர் இருந்தாலும் கூட இவங்களுக்கு கீழே ரொம்பவே லாயலான டீமானிக் சோல்ஜர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. இந்த ஆர்மியில இருக்க எல்லாருமே டீமன் கிங்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தான் செய்வாங்க. அந்த ஆர்மியில இருந்த பாதி சோல்ஜர்ஸை டிவைன் ஆர்டர் கொன்னுட்டாங்க, மீதி பேர்லாம் தப்பிச்சு போயிட்டாங்க. அந்த டிவைன் ஆர்டர் பிடிச்ச எல்லா சோல்ஜர்ஸுமே இந்த அபிஸோட எட்ஜில் லாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு நான் இப்ப ஃபர்ஸ்ட் ஒன்ன கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹென்ரிச்சும் அந்த ஹோலி சோட எடுத்துட்டு வெளியே போயிட்டு இருக்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் இது என்னதுடா அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்க ஏதோ டார்க் எனர்ஜி மாதிரி இருக்கு. அங்க இருந்தே இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஒரு ஆர்க் கிளிச் கூட சண்டை போட்டான்ல அந்த ஸ்கெலிட்டன் வருது. அந்த ஆர்க் கிளிச்சும் வெளியே வந்துட்டு அந்த முட்டாள் பெலாடின்னு என்ன கொன்னுட்டான், நான் அந்த ரிலத்துல இருந்ததுனால தப்பிச்சேன், இப்போ அந்த ரிலத்தை விட்டு வெளியே வந்துட்டேன், நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் வணக்கம்டா மாப்பிள்ள இங்க என்ன பண்ற அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த ஆர்க் கிளிச்ச ஒரு செகண்ட் ஷாக் ஆயிட்டு இல்ல அதோட ஹார்ட்டே ஒரு செகண்ட் நின்னு போச்சு. நம்ம ஹீரோவும் அட நான் உன்னை இப்பதானே பார்த்தேன், மறுபடியும் நம்ம சந்திக்கிற மாதிரி இந்த விதி ஏற்படுத்தி இருக்க, உன்னை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஆர்க் கிளிச்சும் எனது மறுபடியும் நீயா என் உசுர் எடுக்கிறதுக்குனே வரியாடா அப்படின்னு ஷாக் ஆகுது. நம்ம ஹீரோவும் அந்த ஆர்க் கிளிச்ச போட்டு பொழந்து டேய் என்ன மன்னிச்சிரு, நீ ஏன்டா என்கிட்ட வந்த, நீ ரெக்கரேஷன் ஆனது ஒரு தப்பான டைம்ல ரெக்கரேஷன் ஆயிட்ட, அதனால நீ போயிட்டு வாடா அப்படின்னு அந்த ஆர்க் கிளிச்ச கொன்னுட்டான். அப்ப ஏதோ ஒரு ஸ்டோன் மாதிரி அதுகிட்ட இருந்து விழுவுது, அது வந்து அந்த ஆர்க் கிளிச்சோட கோர் ஆட்டங்குது. நம்ம ஹீரோவும் அந்த கோர் எடுத்துக்கிட்டு இந்த அபீஸ்ல இருந்த டீமன்ஸை ஒரே செகண்ட்ல இந்த ஹோலி சோட வச்சு அழிக்க முடியுதா, சரி ஓகே நான் இப்ப இந்த கோரை அழிச்சாகணும் அப்படின்ட்டு இல்ல வேண்டாம் இதை இப்ப பண்ண வேண்டாம், இதுக்கு ஒரு வேலை இருக்கு, இதை ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சா அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க அப்படிங்கிறான். யாருன்னு உங்களுக்கே தெரியும், நம்ம இம்மோர்டல் கிங் தான். நம்ம ஹீரோவும் நான் உன்னை ஒரு புது மாஸ்டர் கிட்ட கொடுக்க போறேன், அவரு உன்னை நல்லா பார்த்துப்பாரு அப்படிங்கிறான். அப்புறம் அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவும் அந்த ஊஆஃப் அபீஸ் செகண்டா ஒரு இடத்துல சாக்ரிஃபைஸ் ரிச்சுவல் நடத்தினாங்கல்ல அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த இடத்துல தான் அவனுங்க சாக்ரிஃபைஸ் ரிச்சுவல் நடத்திக்கிறானுங்களா, சரி நான் வரதுக்கு முன்னாடி எல்லாம் ஓடிட்டானுங்களா அடங்குது, ஆனா இந்த அபீஸோட எனர்ஜி அது ஸ்கைல இருந்து வந்தது நல்லாவே தெரியுது, என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியும் இந்த இடத்துல நிறைய பேர் இருந்து முழு கவனத்தோட இதை நடத்திருக்கானுங்க, அதனாலதான் இந்த சீலிங்ல இவ்வளவு பெரிய ஓட்டை இருக்கு. அப்புறம் இது என்னது மெட்டலா, அந்த ஊஆஃப் அபீஸ்ல இருந்தவனுங்க தான் எவனோ இதை கீழே போட்டு போயிருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். இந்த மெட்டல்ல இருக்க எனர்ஜியும் டிஸ்டர்ப் ஆயிருக்கும், அதனால என்னால ட்ரேஸும் பண்ண முடியாது, ஆனா என்னால இதை பண்ண முடியும், இந்த மேட்னஸ் பவரை வச்சு அவனுங்க எங்க இருந்தாலும் என்னால ஃபாலோ பண்ண முடியும், யாருமே போக முடியாத கதவுக்கு பின்னாடி இருந்தா கூட
என்னால உங்களை கண்டுபிடிக்க முடியும், உங்களால எங்கேயும் ஓட முடியாது அப்படின்ட்டு ஐ ஆஃப் டார்க்னஸ் அப்படிங்கிற ஸ்கில்லை யூஸ் பண்ணி அவனோட டார்க் எனர்ஜி எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு, ஓகே இந்த டார்க் மேஜிக்கோட ஆரிஜினான இம்மோர்டல் கிங்கோட ஹார்ட்டே என்கிட்ட இருக்கு, அதனால என்னால இதை பண்ண முடியும், நான் கண்டிப்பா இதை கண்ட்ரோல் பண்ணியே தீருவேன், நான் இப்ப ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இது இப்ப ஃபைனலா முடிஞ்சிச்சு, என்னால இதை ஃபீல் பண்ண முடியுது, இந்த சில்லிங்கான எனர்ஜி இது என்னோட போன் அப்புறம் ஹார்ட் இது ரெண்டையுமே தூண்டுது, இப்ப என்னோட ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் முன்ன இருந்ததை விட இன்க்ரீஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது, அந்த முட்டா பசங்க எனக்கு ஒரு பெரிய ஃபேவர் பண்ணிட்டு போயிட்டானுங்க அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இது வந்து இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு ஷாக் ஆகுறான். என்னன்னு பார்த்தா கீழே ஒரு எலும்பு கூடு கத்திட்டு கிடக்குது, இது ஒன்னும் சாதா எலும்பு கூடு இல்ல, என்ட்ரிசா அப்படிங்கிற டிராகனோட எலும்பு கூடு. அப்ப அந்த டிராகனும் கத்திட்டு நம்ம ஹீரோவை மறைச்சு பாக்குது, நம்ம ஹீரோவும் என்னால இதை நம்ப முடியல, இது ஒர்க் ஆயிருச்சா அப்படின்ட்டு அந்த டிராகனை வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்கான். அந்த டிராகனும் பயங்கரமா கத்திட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் அந்த டிராகனை முறைச்சிக்கிட்டு நீ என்ன பண்ற, உன்னோட மாஸ்டரை உன்னால கண்டுபிடிக்க முடியலையா அப்படிங்கிறான். அப்ப அந்த டிராகனோட கண்ணும் ரோஸ் கலர்ல இருந்து ப்ளூ கலர்ல மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு நாய்க்குட்டி மாதிரி நம்ம ஹீரோட்ட விளையாண்டுட்டு இருக்குது. நம்ம ஹீரோவும் ஃபைனலா நீ உன்னோட மாஸ்டரை கண்டுபிடிச்சிட்டியா, இப்ப நீ பாக்குறதுக்கே கியூட்டா ஒரு பெட்டு மாதிரியே இருக்கு அப்படின்ட்டு இம்மோர்டல் கிங்கோட லெகசி இன்னும் முடிய கிடையாது, அது இப்பில இருந்தே மறுபிறவி எடுத்து தொடங்க போகுது அப்படிங்கிறான். அப்ப அந்த டிராகனும் நம்ம ஹீரோட ஏதோ சொல்றதுக்கு கத்துது. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு ஓ உன்னாலையும் அதை ஃபீல் பண்ண முடியுதா அப்படிங்கிறான். என்னன்னு பார்த்தா ஒரு 5-6 பேரு புயல் வேகத்துல நம்ம ஹீரோ நோக்கி வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் இன்னைக்கு டைம் சரியில்லையாட்டங்குது, என்னால அந்த ஊஆஃப் அபீஸை பத்தி அதிகமான இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடியல, அது மட்டும் இல்லாம அந்த டிவைன் ஆர்டர் வேற என்ன கண்டுபிடிச்சி இப்ப என் கதையை முடிக்கிறதுக்கு வந்துட்டு இருக்கிறானுங்க, இன்னைக்கு நாளே சரியில்லடா அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த டிராகனும் நீ என்னையா பேசிட்டு இருக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ ஊத்து பாக்குது. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு நீ பாக்குறத பார்த்தா ஏதோ ஊ மேல ஏறி போலான்னு சொல்ற மாதிரி இருக்க, ஏன்டா டேய் நான் முன்ன புண்ண டிராகனை ஓட்டினதே இல்லடா அப்படின்ட்டு சரி இதையும் தான் ஒரு கை பார்த்தலாமே அப்படின்னு டிராகன் மேல ஏறிட்டு 1000 வருஷம் கழிச்சு அந்த அபீஸை சேர்ந்தவனுங்க அந்த இம்மோர்டல் கிங்கோட அபீஸை ஓபன் பண்ணி இப்ப எனக்கு ஒரு டிராகனையும் கொடுத்துட்டு போயிருக்கானுங்க. இப்ப கதை போற போக்க பார்த்தா எனக்கு எக்கச்சக்கமான கர்மா பாயிண்ட் வர மாட்டேங்குது, சரி அதையும் தான் கலெக்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு டேய் தம்பி உன்னால முடிஞ்ச அளவுக்கு ஹைட்டா பற அப்படிங்கிறான். அப்ப அந்த டிராகனும் பறந்து போகுது. நம்ம ஹீரோவும் அந்த டிராகன் மேல இருந்துகிட்டு டேய் இன்னைக்கு நம்ம யாருன்னு அவனுங்களுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு கத்திட்டு கிடக்குறான். அப்புறம் அந்த டிவைன் ஆர்டரை சேர்ந்த ஆர்ச்சி பைஷப்பும் நம்ம ஹீரோ கிட்ட நம்ம சீக்கிரமா போகணும், அந்த அபீஸ்ல இருந்து வர டார்க் எனர்ஜி அதனால ஏதாவது பிரச்சனை வரதுக்கு முன்னாடி நம்ம சீக்கிரமா போகணும் அப்படின்னு நம்ம ஹீரோட்ட கத்திட்டு கிடக்குறான். நம்ம ஹீரோவும் யோ புரிஞ்சிச்சு நீ கத்தாம கொஞ்ச நேரம் வா அப்படின்ட்டு நாங்க என்னதான் ஒரு எலைட் ட்ரூப்பா இருந்தாலும் எங்க கிட்ட சோல்ஜர்ஸ் இப்ப அதிகமா இல்ல, நாங்க இப்ப அங்க போனா அது கரெக்டா இருக்குமா இல்லையே தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு வரான். அப்ப அந்த ஆர்ச்சி பைஷப்பும் நம்மளோட எனிமி அவனோட எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கான், நாம இந்த டைம் அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு போறான். அப்ப அந்த ஆர்டர்ல இருக்க 2 பேரும் ஷாக் ஆகிட்டு என்னடா வானம் கருப்பா இருக்கு, மறுபடியும் அந்த அபீஸ் ஏதோ வேலையை காட்டுறானுங்களா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப அந்த ஆர்ச்சி பைஷப் கூட ஷாக் ஆகிட்டு நீங்க பேட்டிலுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்கடா அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க மீதி சோல்ஜர்ஸ்லாம் டே அங்க பாருங்கடா அது ஒரு போன் டிராகன், அப்புறம் அங்க பாருங்கடா அந்த டிராகனுக்கு மேலதான் அந்த இம்மோர்டல் கிங் இருக்கான் அப்படின்னு பயத்திலேயே கதறானுங்க. நம்ம ஹீரோவும் என்ன டிவைன் ஆர்டர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த ஆர்ச்சி பைஷப்பும் டே இம்மோர்டல் கிங் நீ இந்த அபீஸை ஓபன் பண்ணதான் இங்க வந்தியா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப நீங்க என்னடா பண்ண போறீங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த ஆர்ச்சி பைஷப்பும் டென்ஷன் ஆயிட்டு டே முட்டாள் இம்மோர்டல் கிங் நீ இப்ப என்ன பண்ணிருக்கன்னு தெரியுதா, 1000 வருஷம் கழிச்சு அந்த அபீஸை நீ ஓபன் பண்ணதுனால கிட்டத்தட்ட இந்த கான்டினென்ட்டே கூட அழிஞ்சிருக்கலாம், இந்த அபீஸை ஓபன் பண்றதுக்கு நீங்க 10,000 பேரை சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கத்தறான். நம்ம ஹீரோவும் என்னது 10,000 இந்த ரிச்சுவலை நடத்துறதுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியும், ஆனா 10,000 பேரை சாக்ரிஃபைஸ் பண்ணணுமா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அந்த ஊஆஃப் அபீஸை சேர்ந்தவனுங்க நான் நினைச்சதை விட பெரிய முட்டாளுங்களா தான் இருக்கானுங்க, முதல்ல அவனுங்களை கண்டுபிடிச்சு அவனுங்க கதையை முடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறான். அப்ப அந்த ஆர்ச்சி பைஷப்பும் டே அது மட்டும் இல்ல இந்த கான்டினென்ட்டை நீ பண்ண டேமேஜ்னால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாம இப்ப புதுசா இந்த அபீஸை வேற ஓபன் பண்ணிருக்கியா, இந்த அழிவுக்கெல்லாம் நீ தாண்டா காரணம் அப்படின்னு கத்தறான். நம்ம ஹீரோவும் என்னது நானா டேய் நான் என்னடா பண்ண அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இருந்தாலும் நான் வில்லனா இங்க செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ட்டு டே நீங்க கேக்குற கொஸ்டினுக்கு என்னால ஆன்சர் பண்ண முடியாது, அதனால இது எல்லாத்தையும் நான் இப்பவே முடிக்க போறேன் அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க சோல்ஜர்ஸ்லாம் எல்லாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் நடக்குது, அவனுக்கான ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம இன்னைக்கே கொடுக்கணும் அப்படிங்கிறானுங்க. நம்ம ஹீரோவும் மாசா டே
டிவைன் ஆர்டர்ஸோட நாய்ங்களா, நீங்க ஒன்னும் ரொம்ப எக்ஸைட் ஆக வேண்டாம். ஏன்னா நான் இன்னைக்கு மட்டும்தான் உங்களுக்கு வார்னிங் தருவேன். இதுக்கு மேல என் வழியில குறுக்க வந்தீங்கன்னா உங்க எல்லாத்தையும் கொன்னுருவேன் அப்படின்னு மிரட்டுறான். அப்ப அந்த 2 சோல்ஜர்ஸும் காண்டாயிட்டு, எனது வார்னிங் கொடுக்குறியா, டே நான்சென்ஸ், உன்னை கொல்லாம விட மாட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோவே அட்டாக் பண்ண போறானுங்க. அப்ப அந்த ஆர்ச்சி பைஷப்பும் டே கொஞ்ச நேரம் நிறுத்துங்கடா அப்படின்னு அவனுங்களை தடுத்து நிறுத்துறான். அப்ப அந்த சோல்ஜர்ஸும் ஆர்ச்சி பைஷப் நீங்க என்ன பண்றீங்க, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப அந்த ஆர்ச்சி பைஷப்பும் டே நீங்க அதை நோட்டீஸ் பண்ணீங்களா இல்லையா, அவன் இங்க வந்ததுல இருந்தே நம்ம கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு வானத்திலே தான் இருக்கான், அதை நீங்க கவனிக்கலையா, அந்த இம்மோர்டல் கிங் நம்ம கூட கான்வர்சேஷன் மேக் பண்ண வரல அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் நீங்க என்னடா புதுசா ஏதோ பேசுறீங்க அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த ஆர்ச்சி பைஷப்பும் டே அந்த இம்மோர்டல் கிங் நம்மள ஒரு டிராப்ல தள்ளிட்டான்டா அப்படின்னு கத்துறான். நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு எனது டிராப்பா, டே உங்களை திருத்தவே முடியாதரா அப்படிங்கிறான். நம்ம ஆர்ச்சி பைஷப்பும் டே இம்மோர்டல் கிங் நீ அந்த அபீஸோட மாஸ்டர், நீ எதுக்கு எங்களுக்கு வார்னிங் கொடுக்கணும், நீ நினைச்சா எங்களை கொல்ல முடியுமே, எதுக்காக வார்னிங் மட்டும் கொடுக்குற அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் அந்த லேண்ட் கார்டு ஹென்ரிச் அவன் என்னோட ஹார்ட்டை பீஸ் பீஸா மாத்திட்டான், இது அவனுக்கான வார்னிங் அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க எல்லாரும் ஷாக் ஆயிட்டு என்னது வார்னிங்கா, இவன் என்னடா பேசிட்டு இருக்கிறான், எதுவும் புரியலையே அப்படின்னு குழம்பி போய்க்கிறானுங்க. நம்ம ஹீரோவும் உங்களுக்கு புரியலையா, அந்த ஹென்ரிச் கிட்ட எவ்வளவு பெரிய டேலண்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, அந்த டிவைன் காடஸே அவனுக்கு பிளெஸிங் பண்ணியிருக்காங்க, அதனால மட்டும்தான் நான் வார்னிங் கொடுக்குறேன், அப்படி இல்லனா நான் இந்நேரம் உங்க எல்லாத்தையும் கொன்னு எப்பவோ இங்க இருந்து போயிருப்பான் அப்படிங்கிறான். அப்போ அந்த ஆர்ச்சி பைஷப்பும் என்னது வார்னிங்கா, சார் ஹென்ரிச்சுக்கு வார்னிங்கா அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் ஆமா அந்த ஹனபிள் ஸ்டேட்டஸ் அவனோட பவரை அக்னாலஜி பண்ணிருக்கு, அதனால நான் இப்ப வார்னிங் கொடுக்குறேன், நாம எப்ப திரும்ப சந்திக்கிறோமோ அப்போ கண்டிப்பா அந்த ஹென்ரிச் என்னோட சபார்டினேட்டா மாறிடுவான் அப்படின்ட்டு சும்மா வில்லத்தனமா டயலாக் பேசிட்டு இருக்கான். அப்ப அங்க 2 சோல்ஜர்ஸ் ஓவரா துள்ளிட்டு தானுங்கள, அவனுங்களும் டேய் நீ என்ன பேசுற, எங்க டிவைன் நைட்டான ஹென்ரிச்ச பத்தி நீ தப்பா பேசுற, அது மட்டும் இல்லாம அவரை கொன்னு உன்னோட சபார்டினேட்டா மாத்திப்பன்னு வேற சொல்ற, இதுக்கு மேலே எங்களால பொறுக்க முடியாது, உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு கடுப்பாவறானுங்க. நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே நான் எதிர்பார்த்த கிளைமேக்ஸ் இப்ப வந்துருச்சு, நான் கடைசியா ஹென்ரிச்சோட பேரு அது மட்டும் இல்லாம அந்த ஹனபிள் ஸ்டாச்சு அதை பத்தி பேசும்போது இவனுங்க இவ்வளவு கடுப்பாயிட்டானுங்களா, சரி இதோட இதை முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு டேய் தம்பி இப்ப உன்னோட ரோல் டேய் என்ட்ரோஸோ இதை நீ கரெக்டா பண்ணிரு அப்படிங்கிறான். அப்ப நம்ம டிராகனும் அதோட டிராகன் பர்த்தை யூஸ் பண்ணுது. அப்ப நம்ம ஆர்ச்சி பைஷப்பும் இல்ல இது நடக்க கூடாது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு டேய் எல்லாரும் உடனே டிஃபென்ஸ் பேரியரை ஏற்படுத்துங்கடா அப்படிங்கிறான். அவங்களும் டிஃபென்ஸ் பேரியரை மேக் பண்றது வேலைய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஆர்ச்சி பைஷப்பும் எங்க டிவைன் எனர்ஜிக்கு முன்னாடி இந்த மாதிரி ஈவில் எனர்ஜி நிக்க முடியாது அப்படிங்கிறான். அப்ப நம்ம டிராகனும் அதோட டிராகன் பர்த்தை யூஸ் பண்ணுது. அப்ப நம்ம ஆர்ச்சி பைஷப்பும் டிவைன் நைட்ஸ் இந்த ஈவில் கிட்ட நம்ம தோத்து போக கூடாது, உங்களோட முழு பவரையும் காட்டுங்க அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்கவனுங்களும் சார் ஆர்ச்சி பைஷப் நாம இதை தவிர வேற ஏதாவது பண்ணுமா அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த ஆர்ச்சி பைஷப் என்னது இது கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அங்க இருக்க மீதி பேர்லாம் என்னது நாம இதுல இருந்து சர்வே ஆகிட்டோமா, இதை நம்ப முடியலையே அப்படின்னு வாய புலகுறானுங்க. அப்ப ஆர்ச்சி பைஷப்பும் நான் சொல்ற வரைக்கும் நீங்க உங்களோட காடை இறக்காதீங்க, அந்த இம்மோர்டல் கிங் மறுபடியும் கூட நம்மள அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறான். அங்க இருக்க சோல்ஜர்ஸும் சார் சார் அந்த இம்மோர்டல் கிங் அப்படிங்கிறானுங்க. அப்ப அந்த ஆர்ச்சி பைஷப்பும் அவனுக்கு என்னடா சீக்கிரம் சொல்லி தொலைங்க, மறுபடியும் அட்டாக் ஏதாவது பண்றானா அப்படின்னு கத்துறான். அங்க இருக்க சோல்ஜர்ஸும் இல்ல சார் அந்த இம்மோர்டல் கிங்க காணோம் அப்படிங்கிறானுங்க. அப்ப நம்ம ஆர்ச்சி பைஷப்பும் எனது காணாமா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த 2 சோல்ஜர்ஸ் ரொம்ப துள்ளிட்டு இருந்தானுங்களே, அதுல ஒருத்தன் அந்த இம்மோர்டல் கிங் அவன் தப்பிச்சு போயிட்டானா, நாமெல்லாம் டிவைன் ஆர்டரோட எலைட் ட்ரூப்ஸ் நம்மள அவனோட ஒரு டிராகன் பர்த்தை வச்சு தோக்கடிக்க முடியும்னு நினைச்சானா, சார் ஆர்ச்சி பைஷப் அவன் நம்மள ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றான் அப்படிங்கிறான். அப்போ அந்த ஆர்ச்சி பைஷப்பும் என்னது அண்டர் எஸ்டிமேட் பண்றானா, டேய் முட்டா பசங்களா நாம தான் அவனை அண்டர் எஸ்டிமேட் பண்றோம், அவனோட பவர் என்னன்னு உங்களுக்கு முழுசா தெரியாது, இப்ப அவன் எதுக்காக இங்க இருந்து போயிருப்பான், அவன்கிட்ட வேற ஏதாவது பிளான் இருக்குமோ, அந்த இம்மோர்டல் கிங் பைத்தியக்காரன் அவன் என்னதான் நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த ஆர்ச்சி பைஷப்பும் ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஹீரோவும் டேய் என்டரஸோ நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, உன்னோட அந்த ஸ்மோக் அதை பார்க்கறதுக்கு ஒரிஜினல் டிராகன் பர்த் மாதிரியே இருந்துச்சு, அதை எப்படி நீ அவ்வளவு பர்ஃபெக்டா கிரியேட் பண்ண, நீ இன்னைக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க, உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ரா, நீ மட்டும் இல்லனா அங்க நிறையவே இன்னசென்ட்டோட லைஃப் தேவையில்லாம போயிருக்கும், உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குடா அப்படின்னு அந்த டிராகனை பாராட்டிட்டு வரான். அப்ப அந்த டிராகனும் ஐயா நம்மளோட மாஸ்டர் நம்மள பாராட்டிட்டாரு அப்படின்னு சந்தோஷத்திலேயே வருது. அப்ப நம்ம ஹீரோவும் கரெக்டான டைமுக்கு இம்மோர்டல் கிங் வந்தது, அது மட்டும் இல்லாம அந்த அபீஸை ஓபன் பண்ணது, இதை விட பர்ஃபெக்டா அந்த பெலாடின்ஸ் குரூப் கரெக்டான டைமுக்கு வந்தது. இன்னைக்கான ஸ்டேஜ் பிளே
ஹியூஜ் சக்சஸ் அப்படின்ட்டு இது என்னதுடா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு நமக்கு இப்ப மறுபடியும் வேலை வந்துருச்சு, இப்போ ஒரு புது லெகசி ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படிங்கிறான். என்னன்னு பார்த்தா அந்த அபீஸ் ஓபன் ஆன போது டீமானிக் எனர்ஜி வந்துச்சு இல்ல, அதே மாதிரி அந்த காட்டுல இருந்து டீமானிக் எனர்ஜி வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த டீமன் எனர்ஜில இருந்து ஆர்மர் போட்ட ஸ்கெலிட்டன்ஸ் எல்லாம் வருது. அப்ப பெரிய சைஸ்ல இருக்க ஒரு அண்டெத்தும் நம்மளோட கமாண்டர்ஸ் இந்த என்டையர் கான்டினென்ட்ல இருக்கிறத என்னால ஃபீல் பண்ண முடியுது. இப்போ எல்லா ட்ரூப்ஸும் முன்னேறி போங்க அப்படிங்குது. இந்த மலை மாதிரி இருக்க ஸ்கெலிட்டனை வந்து டியூக்லன் நைட் அப்படின்னு போட்டிருக்காங்க, அது என்னன்னு தெரியல கைஸ். அப்புறம் வெப்சைட்ல படிக்கும் போது ஒவ்வொரு பேர் மாறி வருது, அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டுக்கு கேர்நாட் கிங்டத்துல விஸ்கவுண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்த காட்டுறாங்க. அப்ப அந்த காட்டுல இருந்தே பில்லர் மாதிரி போற டீமன் எனர்ஜியை பார்த்து அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் இங்க என்னடா நடக்குது, உலகம் ஏதாவது அழிய போகுதா, இல்ல இந்த காட்டுல ஒரு அபீஸ் ஓபன் ஆயிருக்கு, சோல்ஜர்ஸ் எல்லாரும் இங்க இருந்து சீக்கிரமா தப்பிச்சுப்பாங்க அப்படின்ட்டு ஓடிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஓடிட்டு இருந்த சோல்ஜரும் ஷாக் ஆயிட்டு, இல்ல நம்ம ஏற்கனவே இந்த டீமன் ஆர்மியால சுத்தி வளைக்கப்பட்டோம் அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப அங்க இருக்கணும் என்னது இந்த அண்டெத்து நம்மள சரௌண்ட் பண்ணிருச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அங்க மீச வச்ச தாத்தாவும் இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, இந்த அண்டெத்து கிட்ட இன்டெலிஜென்ஸ் இருக்காது, இதை யாரு கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அங்க பக்கத்துல இருக்க சோல்ஜர் கிட்ட அங்க என்னத்தர வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற அப்படிங்கிறான். அந்த சோல்ஜரும் ஐயோ தாத்தா கொஞ்சம் திரும்பி பாரியா, ஒரு பேராபத்து வருது அப்படிங்கிறான். அப்ப அந்த மீசையும் திரும்பி பார்த்துட்டு இது இது என்னது, இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. பார்த்தா ஜெயன் சைஸ்ல ஒரு அண்டெத் ஒரு சோல்ஜரை துரத்திட்டு வருது. அந்த சோல்ஜரும் பயத்துல அழுதுகிட்டு என்ன யாராவது காப்பாத்துங்க அப்படின்ட்டு ஓடியாரான். அந்த அண்டெத்தும் அந்த சோல்ஜரை கொன்னுருச்சு. அப்போ அந்த மீச தாத்தாவும் இல்ல இந்த அண்டெத் இது எப்படி எல்லாம் ஒன்னா மூவ் ஆகுது, அது மட்டும் இல்லாம இப்ப வந்திருக்கிறது இது டெத் நைட், இத பத்தி நம்ம லார்ட் விஸ்கவுண்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். அந்த டெத் நைட் நம்மளோட கிங்டத்துல ரெசரக்ட் ஆயிருக்கு, இப்படியே விட்டா நம்ம கிங்டமே அழிஞ்சிரும் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்புறமேட்டுக்கு நம்ம வேம்பியர் ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் இப்ப என்ன சிச்சுவேஷன் அப்படின்னு கேக்குறான். அப்போ அந்த லார்டு முல்லோவும் இப்போ இந்த என்டையர் கான்டினென்ட்டும் எமர்ஜென்சி மோட்ல இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த கான்டினென்ட்ல ஒரு இடத்துல அபீஸ் ஓபன் ஆகி அந்த இடத்துல இருந்து அண்டெத் ஆர்மிலாம் வந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் இப்போ நம்ம டலியா கிங்டத்தோட நம்ம கிளான் பேஸோட நிலைமை என்ன அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த முல்லோவும் எப்படியோ நம்மளோட பேஸ் கிளான் எந்த ஒரு பெரிய ஆபத்தும் இல்லாம தப்பிச்சிருச்சு அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் அந்த அபீஸ் ஓபன் ஆனது அப்புறம் அந்த அண்டெத் சமன் ஆகி வர்றது எல்லாமே நம்ம ஹேண்ட்ஸ் இருக்க லொகேஷன் கிட்ட தான் இருக்கு, அதனால எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான், ஆனாலும் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிக்கிறான். அப்ப அந்த முல்லோவும் லார்டு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் இந்த மேட்னஸ் பவர் அந்த அபீஸ்ல இருந்து வர எஃபெக்டாட இல்ல, அப்புறம் இந்த அண்டெத்தையும் யாரு கண்ட்ரோல் பண்றாங்கன்னு தெரியல, இது என்னடா புது பிரச்சனை அப்படின்னு யோசிக்கிறான். அப்ப அந்த முல்லோவும் லார்டு ஒரு பிரச்சனை, இங்க இருக்க ஹியூமன்ஸ் அவங்க எல்லாம் மத்தவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு ஒரே ராவடி பண்ணிட்டு இருக்கானுங்க, இதனால இங்க நிறைய கேசஸ் ஃபைல் ஆகுது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது இவ்வளவு குழப்பம் இருக்கா, என்னடா ஹியூமன்ஸ் அன்யூஷுவலா நடந்துக்கிறாங்கன்னு சொல்ற, இது என்னடா புது கதை, இருக்கிற பிரச்சனையில இது வேறையா அப்படிங்கிறான். அப்ப அந்த முல்லோவும் லார்டு இந்த கேஸ் கொஞ்சம் டிஃபரெண்ட் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது டிஃபரெண்டா, உன்னால இதை ஷுவரா சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த முல்லோவும் ஆமா மை லார்டு, இங்க ஹியூமன்ஸ் மட்டும் அன்யூஷுவலா நடந்துக்கல, அந்த மான்ஸ்டர்ஸ் அப்புறம் அந்த அண்டெத் அது கூட அன்யூஷுவலா தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது இந்த கேஸ்ல மான்ஸ்டர் கூட வைலண்டா நடந்துக்குதா, அப்படின்னா இந்த மேட்னஸ் எஃபெக்ட் ஒவ்வொரு லிவிங் கிரியேச்சரையும் அஃபெக்ட் பண்ணிருக்கு, இது ரொம்ப மோசமாகிறதுக்கு முன்னாடி நாம இந்த மேட்னஸ் எஃபெக்ட்டுக்கு என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும், இதுதான் நம்மளோட டாப் பிரையாரிட்டி அப்படிங்கிறான். அப்ப நம்ம முல்லோவும் எனக்கு புரிஞ்சிச்சு மைலாட் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ எந்திரிச்சுட்டு இப்ப ஹேண்ட்ஸும் அந்த டீமன் ஆர்மியை சமாளிக்கிறதுல ரொம்பவே பிஸியா இருக்கான், அப்புறம் நானும் என்னோட போஸ்ட்டை விட்டு இங்க இருந்து போக முடியாது, எனக்கும் இங்க நிறைய வேலை இருக்கு, இப்போ ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இதுக்கான கரெக்டான இன்ஃபர்மேஷன் அப்புறம் சொல்யூஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு, அதுதான் அந்த கிராண்ட் டிவைன் ஆர்டர், அங்க நம்ம ஹென்ரிச் இருக்கான், அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான், இனி எதுவும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறான். அப்புறம் கைஸ் அந்த மேட்னஸ் அப்படின்னு ஒரு பவர் சொல்றாங்கல்ல, இது வந்து அந்த அபீஸ் ஓபன் ஆனதுனால ஏதோ எஃபெக்டா என்னன்னு தெரியல, இதுக்கப்புறம் வர சாப்டர்ல சொன்னாங்க அப்படின்னா நானும் சொல்லிடுறேன். இந்த நம்ம செயின்டஸும் என்னது இதுதான் ஹோலி சோடா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோவும் செயின்டஸ் இந்த ஹோலி சோட் இப்ப நம்ம டிவைன் சர்ச்சில் இருக்கு, இனிமே நம்ம டிவைன் சர்ச்சோட புகழ் இந்த ஊர் உலகம் ஃபுல்லா பரவும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம செயின்டஸும் சார் ஹென்ரிச் நீங்க இதை பர்ஃபெக்டா பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் செயின்டஸ் நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயம் பண்ணல, நான் இந்த ஸ்வாட் எடுக்கிறதுக்கு நீங்க என் மேல வச்சிருந்த நம்பிக்கையும் ஒரு காரணம் அப்படின்ட்டு செயின்டஸ் இதை சொல்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, ஆனா நான் இங்க இருந்து போனப்ப நிறைய பிரச்சனை ஏற்பட்டிருக்க
மாட்டேங்குது, அதுவும் முக்கியமா அந்த அபீஸை பத்தி அப்படின்னு கேட்கறான். அப்ப நம்ம செயின்டஸும் இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஷாக் ஆகிட்டு, ஆமா சார் ஹென்ரிச், அந்த அபீஸ்ல இருந்து இப்ப மேட்னஸ் எஃபெக்ட் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த அபீஸும் ரொம்பவே அன்ஸ்டேபிளா இருக்கு. அது கூட இப்ப நமக்கு பெரிய பிரச்சனையா தான் இருக்கு. ஆனா கரெக்டா அங்க என்ன நடக்குதுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் செயின்டஸ் நீங்க கவலைப்படாதீங்க, இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பெருந்தன்மையா சொல்றான்னு பார்த்தா மனசுக்குள்ள இந்த டிவைன் ஆர்டரோட இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க் அது இந்த கான்டினென்ட் ஃபுல்லா இருக்கு, அதை நான் யூஸ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சந்தோஷத்துல இருக்கிறான். அப்ப நம்ம செயின்டஸும் என்னது நீங்க பாத்துக்கிறீங்களா சார் ஹென்ரிச், நீங்க என்ன விளையாண்டுட்டு இருக்கிறீங்களா, இப்பதான் அந்த ஹோலிஸோட ட்ரைல முடிச்சுட்டு வந்தீங்க, கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் செயின்டஸ் நான் ஒன்னும் டயர்டாலாம் இல்ல, அது மட்டும் இல்லாம அந்த ஹோலிஸோட என்கிட்ட வந்தோட்டி எனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாயிருச்சு, அதனால இனிமே எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான். நம்ம செயின்டஸும் கவலையிலேயே சரி இனிமேலும் என்னால உங்களை தடுத்து நிறுத்த முடியாது, அதனால நீங்க இங்க இருந்து உடனே கிளம்பி இந்த மேட்னஸ் எஃபெக்ட்டுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் எஸ் செயின்டஸ் அப்படின்ட்டு ஒரே சந்தோஷத்துல கிளம்பலான்னு பாக்குறான். அப்ப நம்ம செயின்டஸும் சார் ஹென்ரிச் அதுக்கு முன்னாடி ஒரு வேலை பண்ணுமே, நீங்க அந்த ஹோலிஸோட இப்ப ஆப்டைன் பண்ணிட்டீங்க, அதுக்கான ரிச்சுவலை நாம நடத்த வேண்டாமா அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ரைட்டா ரைட்டு பண்ணிட்டா போச்சுன்னு நினைச்சுக்கிட்டு அந்த ரிச்சுவலை நடத்துறதுக்கு போய் உட்காந்துட்டான். நம்ம செயின்டஸும் ஹோலி ஸ்வாட் உன்னோட ட்ரூ ஃபார்மை ரிவீல் பண்ணு அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த ஸ்வாடை எடுத்துட்டு எந்திரிச்சு எல்லாம் பாத்துக்கோங்க அப்படிங்கிறான். அங்க இருக்க சோல்ஜர்ஸும் எனது இதுதான் ஹோலி ஸ்வாட் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இந்த ஒரு ஸ்வாடுக்குள்ளேயே ரொம்ப அதிகப்படியான டிவைன் எனர்ஜி இருக்கு, இது உண்மையிலேயே ஹோலி ஸ்வாடா தான் இருக்கும் அப்படிங்கிறானுங்க. அப்ப நம்ம செயின்டஸும் ஒரு டாலர் எடுத்து லேண்ட் கார்டு ஹென்ரிச் நீங்க உங்களோட திறமையை நிரூபிச்சதுனால இந்த டிவைன் ஆர்டரோட ஹை பெலாடினா உங்களை அப்பாயிண்ட் பண்றேன் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் இது என்னடா வைப்ரேஷன் அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா அந்த டாலர்ல இருந்து ஏதோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. நம்ம ஹீரோவும் இங்க என்னடா நடக்குது, ஒரே ஒரு செகண்டுக்கு என்னோட மைண்ட் அப் ஸ்கில்ல டீஆக்டிவேட் பண்ணதுக்கு இந்த டிவைன் எனர்ஜியோட பவர் இவ்வளவு அதிகமா ஃபீல் ஆகுது, இந்த டிவைன் எனர்ஜியோட உண்மையான பவர் நான் நினைச்சதை விட ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டேங்குது, இப்ப என்னோட பாடி கூட ரீகன்ஸ்ட்ரக்ட் ஆகுது, இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா நம்ம ஹீரோவோட முடியோட கலர்லாம் இப்ப ஒயிட் கலர்ல மாறிடுச்சு. அங்க இருக்க பிரீஸ்ட் ஒருத்தனும் ஷாக் ஆயிட்டு இந்த கிராண்ட் சர்ச்சிலேயே நடந்த ஹையஸ்ட் கிரேட் பிளெஸிங் அப்படின்னு ஷாக் ஆகுறான். இன்னொரு பிரீஸ்டும் இவரு தான் டிவைன் ஒன்னால தேர்ந்தெடுக்கப்பட்டவரே அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்தோம் உங்களோட என்லைட்மெண்ட் கண்டிஷன் இப்போ ஃபுல்ஃபில் ஆயிருச்சு, இப்போ கிரேட் பிளெஸிங் நைட் ஆஃப் லைட் அப்படிங்கிற புது ஸ்கில்லும் கிடைச்சிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் ஷாக்லயே என்னடா என்னோட முடியோட கலரு வெள்ளை கலர்ல மாறி போச்சு, அது மட்டும் இல்லாம செயின்டஸோட ஆரா மாதிரியே என்னோட ஆராவும் இருக்கு, இந்த ஒரு ப்ரமோஷனுக்கு இவ்வளவு பவரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம செயின்டஸும் நான் தான் இந்த டிவைன் ஆர்டரோட செயின்டஸ், உங்களை ஃபார்மலா கிரீட்டிங் பண்றேன் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவை பார்க்கணுமே, செயின்டஸ் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம செயின்டஸும் லேண்ட் கார்டு ஹென்ரிச் இல்ல நான் தப்பா சொல்லிட்டேன், த ஹோலி ஒன் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோலாம் ஒரே ஷாக்ல என்னது நான் ஹோலி ஒன்னா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம செயின்டஸும் கிரேட்டஸ்ட் பிளெஸிங் பெறதெல்லாம் டிவைன் ஒன்னால தேர்ந்தெடுத்திருந்தா மட்டும்தான் முடியும், இப்போ உங்களுக்கு கிரேட் பிளெஸிங் கிடைச்சதுனால செயின்ட் ஹுட்டா தான் பாப்பாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம செயின்டஸும் அங்க ஒருத்தனை கூப்பிட்டு அதை எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஒரு நிமிஷம் இப்போ இங்க செயின்ட் ஹுட்னு தானே சொன்னாங்க, அப்படின்னா இப்ப என்னோட ஸ்டேட்டஸும் கிட்டத்தட்ட செயின்டஸ் அளவுக்கு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அங்க இருக்க ரெண்டு பேரும் எதோ எடுத்து வரானுங்க. நம்ம ஹீரோவும் ஷாக்லயே இந்த ஆர்மர் இது கார்டியன் ஆஃப் க்ளோரி தானே, இந்த ஆர்மர் செட் இந்த டிவைன் ஆர்டராலேயே மேக் பண்ணப்பட்ட டாப் கிரேடான ஆர்மர் செட், இந்த ஆர்மர் செட்ல இருக்க ஒவ்வொரு பார்ட்டும் ரொம்பவே ஸ்பெஷல் மெட்டல்ல மேக் பண்ணது, எக்ஸாம்பிளுக்கு மித்ரில் அப்புறம் அதோட டாப் கிரேட் மெட்டல்ல மேக் பண்ணது, அது மட்டும் இல்லாம இந்த ஆர்மரோட டாப்ல ஹை கிரேடான ஹோலி என்சான்ட்மெண்ட் போட்டிருக்கு, இப்போ இந்த ஆர்மர் கிட்டத்தட்ட ஒரு ரிலீக் அளவுக்கு பவர் உள்ளது அப்படின்ட்டு. அப்புறம் நான் இதை எதிர்பார்த்தது தான், இந்த ஆர்மரை சும்மா நம்ம போட்டுட்டு இருக்கிறதுனாலே நம்மளோட டிவைன் எனர்ஜி எக்கச்சக்கமா இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் இந்த டிவைன் ஆர்டரோட அல்டிமேட் வெப்பனான ஹோலி சோடும் என்கிட்ட இருக்கு, அப்புறம் அல்டிமேட் ஆர்மரான த க்ளோரி ஆஃப் கார்டியன்ஸ் அந்த ஆர்மரும் என்கிட்ட இருக்கு, இப்போ நான் ஒரு பர்ஃபெக்டான பெலாடினா மாறிட்டேன், அது மட்டும் இல்லாம என்கிட்ட இருக்க கியர்ஸ் அதுவும் ரொம்பவே பர்ஃபெக்டா இருக்கு, இனிமே என்னை யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறான். அப்ப நம்ம செயின்டஸும் ஹென்ரிச் இந்த ஆர்மர் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு, அப்புறம் நம்ம இனிமே சேர்ந்து ஒர்க் பண்ண போறத நினைச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் செயின்டஸ் நீங்க இப்படி சொல்றதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்ட்டு, என்னது நான் இவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போறேனா, ஒருவேளை இவங்க என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்களா, இல்ல அப்படியெல்லாம் இனிமே இது எப்படி போக
போதே தெரியலையே அப்படிங்கிறான். இந்த பிக்சரை பார்க்கறதுக்கு எனக்கு சரியான காமெடியா இருந்துச்சு. நம்ம செயின்டஸும் நம்ம ஹீரோவும் லவ் பண்ணா எப்படி இருக்குன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்ப நம்ம செயின்டஸும் ஒரே சந்தோஷத்துல நான் இனிமே உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போறேன்னு நினைச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்புறம் ஹானஸ்டா நான் ஒன்னு சொல்லணும்னா இனிமே சோர்ந்து போகாம என்னால ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா என்னோட ஒர்க்லோட கூட உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு எனது ஒர்க்லோட ஷேர் பண்ண போறீங்களா செயின்டஸ், இது என்ன எனக்கு பனிஷ்மெண்டா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம செயின்டஸும் சரி ரைட்டு, இப்ப நாம இந்த கண்ட்ரில இருந்து அந்த இம்மோர்டல் கிங்கை எப்படி துரத்தி அடிக்கிறதுன்னு பிளான் போடலாமா, இனிமே அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் என்னால முடிஞ்சதை கண்டிப்பா பண்றேன் செயின்டஸ் அப்படின்ட்டு சரி இப்ப செயின்டஸ் சொன்னதை அப்புறம் பாத்துக்கலாம், நம்ம ஹேண்ட்ஸ் கொஞ்சம் வேலை முடிய வேண்டியது இருக்குது, அதை கவனிப்போமா அப்படிங்கிறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த டெத் நைட்டும் நீங்க எல்லாம் வீக்கான ஹியூமன்ஸ், ஆனா இந்த கிங்டத்துல இருந்து வேற ஏதாவது நைட்ஸ் வந்தாங்க அப்படின்னா இங்க நிலைமையே ஃபுல்லா மாறிடும், அதுக்குள்ள நாங்க எங்களோட பவரை கெயின் பண்ணணும் அப்படின்ட்டு அரகண்ட் ஹியூமன்ஸ், நீங்க எங்க கிங்டத்தோட ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான், இனிமே நீங்க எங்களுக்கு கீழே வேலை செய்யுங்க அப்படின்னு அங்க செத்து போயிருந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அண்டேத்தா மாத்திட்டான். அப்ப யாரோ நான் லேட்டா வந்துட்டேனா அப்படிங்கிறாங்க. அந்த டெத் நைட்டும் ஷாக் ஆயிட்டு நீ யாரா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ வானத்துல பறந்துகிட்டு கரீம் இது நான் தான் தெரியலையே அப்படிங்கிறான். இந்த டெத் நைட்டோட பேரு கரீம். அப்போ அந்த டெத் நைட்டும் ஷாக் ஆயிட்டு இந்த ஆரா இது இந்த பவர் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு எங்களை மன்னிச்சிருங்க இம்மோர்டல் கிங், உங்களை எங்களால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல, இதுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நாங்க ஏத்துக்கிறோம் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் பரவாயில்ல இப்போவாது நான் யாருன்னு தெரிஞ்சு அப்படின்ட்டு இந்த கராம் இவனோட பவரை என்னால அக்னாலஜி பண்ணாம இருக்க முடியாது, ஏன்னா இவன் அந்த டீமன் ஆர்மியில ஒரு ஸ்வாட் மாஸ்டர், அது மட்டும் இல்லாம அந்த ஆர்மியவே கமாண்ட் பண்ணிட்டு இருந்த கமாண்டர், அது மட்டும் இல்லாம நெக்ரோமன்சரை கூட கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தான், இவனோட பவர் அது அதிபயங்கரமா இருக்கும் அப்படின்ட்டு கராம் நீயும் ஒரு டீமன் ஆர்மியோட கமாண்டர் தான், உன்னை எல்லாரும் டெத் நைட் லார்ட்னு கூப்பிடுவாங்க அப்படிங்கிறான். அப்போ அந்த டெத் நைட்டும் மாஸ்டர் நீங்க என்னோட பவரை அக்னாலஜி பண்ணிருக்கீங்க, அது மட்டும் இல்லாம என்ன ரெகனைஸும் பண்ணிருக்கீங்க, இது என்னோட ஹானர் மாஸ்டர் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் கராம் ஆனா இந்த வில்லேஜையே நீங்க ஃபுல்லா டெஸ்ட்ராய் பண்ணிட்டீங்க, நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு கொஞ்சமாவது தெரியுதா அப்படிங்கிறான். அப்ப அந்த கரேமும் சாரி மாஸ்டர் என்னை மன்னிச்சிருங்க, நான் இதெல்லாம் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அது நம்ம டீமன் ஆர்மியோட பவரை மறுபடியும் கெயின் பண்றது தான் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் சரி ஓகே உன்னோட ரீசனை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனா இப்போ நம்ம ஆர்மியோட பவரை கேதர் பண்றதுக்கு கரெக்டான டைம் இல்ல, அதனால நீங்க எல்லாரும் உடனே இங்க இருந்து கிளம்புங்க அப்படிங்கிறான். அப்புறம் அந்த கரீம் அப்புறம் அவங்களோட இருக்க அண்டேத் எல்லாருமே ஓகே மாஸ்டர் நாங்க உங்களோட கமாண்டை ஃபாலோ பண்றோம் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. நம்ம ஹீரோவும் சரி இங்க இருக்க பிரச்சனையை பார்க்கலான்ட்டு பார்த்தா அந்த ஒட்டுமொத்த வில்லேஜையுமே டெஸ்ட்ராய் பண்ணி வச்சிருக்கானுங்க. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகிட்டு என்னால இதை இப்படியேவும் விட்டுட்டு போக முடியாது, ஏன்னா அந்த செயின்டஸ் வேற அவங்களோட ஆர்மியை கூட்டிட்டு என்ன அழிக்கிறதுக்கு வரான்னு சொல்லிக்கிறாங்க, நான் இன்னொரு ஊரையும் அழிச்சிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அவங்க இன்னும் காண்டாகி அவங்களோட முழு பவரையும் யூஸ் பண்ணி என்ன சீல் பண்றதுக்கு தான் பார்ப்பானுங்க, அது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும், அதனால நான் இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு அவனோட டார்க் மேஜிக் யூஸ் பண்ணிட்டு இந்த மெத்தடை நான் யூஸ் பண்றதுனால இங்க நிறையவே சைடு எஃபெக்ட் இருக்கும், ஆனா இப்போ எனக்கு இதை விட்டா வேற வழி இல்ல, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்கடா அப்படின்னு அவனோட டார்க் மேஜிக் யூஸ் பண்ணி என்னோட சில்ட்ரன்ஸ் நான் சொல்றது கேக்குதா அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க எல்லா டீமன்ஸாலையும் நம்ம ஹீரோ பேசுறத கேட்க முடியுது. அந்த டீமன்ஸும் என்னது இம்மோர்டல் கிங்கா அப்படின்னு ஷாக் ஆகுது. நம்ம ஹீரோவும் என்னோட சில்ட்ரன்ஸ் நான் சொல்றத உங்களால கேட்க முடியும்னு நினைக்கிறேன், இப்போ என்னோட லொகேஷனை எல்லாத்துக்கும் தெரிய வைக்கிறதுக்காக நான் அதிகப்படியான டார்க் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணியிருக்கேன், இந்த டார்க் மேஜிக் அனலைஸ் பண்ணி அந்த டிவைன் ஆர்டர் சீக்கிரமே இங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால நீங்க எல்லாரும் சீக்கிரமா இங்க இருந்து போகணும், அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட பேசணும், சீக்கிரமா எனக்கு ஆன்சர் பண்ணுங்க அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க எல்லா அண்டெத்து அப்புறம் டீமன்ஸ் எல்லாம் வீடியோ கால்ல வந்துட்டு என்னடா டீமன்ஸுக்கு வீடியோ கால்னு ஷாக் ஆகாதீங்க மேஜிக் மூலியமா பேசிக்கிறாங்க. அப்ப அங்க இருக்க டீமன்ஸ் எல்லாம் நாங்க அப்சல்யூட் ஒன்னான உங்களுக்கு எங்களோட விசுவாசத்தை காட்டுவோம், எங்களோட டீமன் லார்டு என்ன சொன்னாலும் நாங்க கேட்போம், கிங் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நாங்க சீக்கிரமே இங்க இருக்க ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு சவுத் வெஸ்ட்டுக்கு போயிடுறோம் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே என்னோட லாயலான ஆர்மி உங்களுக்கு எதுவும் நான் தப்பா நடக்க விட மாட்டேன், நான் தான் இம்மோர்டல் கிங் உங்களோட புது அரசன், உங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு ஏதோ ஒரு காட்டுல 2 பேர் போயிட்டு இருக்கானுங்க. அதுல ஒருத்தனும் டே மைக் இது உனக்கு ஷூரா தெரியுமா, ஏதோ அண்டேத்தெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இந்த காட்டுக்குள்ள நம்ம போறது சேஃபா அப்படிங்கிறான். அப்ப அந்த மொட்டையும் டே அதெல்லாம் ரூமர்ஸ் தான், அதை நீயுமா நம்புற, அண்டேத்தெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா நம்ம சோல்ஜர்ஸ் எப்போவோ அதை கொண்டு இருப்பாங்க அப்படிங்கிறான். பக்கத்துல இருக்கிறவனும் அது என்னதுடா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த மொட்டையும் இப்ப என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டு டே ஏன்டா பயந்து சாவற, அங்க பாடுறா அது ஒரு முயலு தான், அதுக்கா பயப்படுவ, இங்கெல்லாம் அண்டெத்து வராதரா அப்படிங்கிறான். அப்ப அவனும் டே டே அது என்னதுடா அப்படின்னு
ஷாக் ஆகுறான். அந்த மொட்டைலாம் கடுப்பாயிட்டு, டேய் உனக்கு எத்தனை டைம்ல நான் சொல்லட்டும், இப்போ என்னத்தடா பார்த்த, அங்க என்ன பேயா இருக்கு அப்படின்னு திரும்பி பார்க்கறான். அப்போ ஒரு ஆர்க் வந்து அந்த மொட்டையை கொன்னுருச்சு. அப்ப அவனும் ஷாக் ஆயிட்டு, டேய் மொட்டை நீ செத்து போயிட்டியா, அப்புறம் இது என்ன மான்ஸ்டரா அப்படின்னு கதறான். அப்புறம் இன்னும் 2 பேர்த்த காட்டுறானுங்க. அவனுங்களும் இங்க என்னடா நடக்குது, இங்க எப்படி இத்தனை மான்ஸ்டர்ஸ் வந்துச்சு, இந்த மான்ஸ்டர்ஸ்லாம் இந்த ஃபாரஸ்டோட டீப்ல தானே இருக்கணும், அது எப்படி அவுட்டர் சைடுல வந்துச்சு, இதை எப்படா சமாளிக்கிறது அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப அந்த மொட்டை கூட ஒருத்தனால அவனும் இல்ல இல்ல இது இப்படி நடக்க கூடாது, நான் இதுக்கு முன்னாடி இப்படி ஒண்ணு நடந்ததா கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, இந்த மான்ஸ்டர்ஸ் இது என்னடா குரூப்பா வந்து சண்டை போடுது அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹியூபர்ட்டோட ட்ரேடிங் கம்பெனியை காட்டுறாங்க. அங்க நம்ம ஹியூபர்ட்டும் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு என்னதுடா இது, அந்த நார்த்தன் மவுண்டன்ல ஒரு குரூப் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் போய் அட்டாக் பண்ணிட்டு இருக்கா, இதுவும் அந்த மேட்னஸோட எஃபெக்டா, இது மட்டும் இப்படியே தொடர்ந்துகிட்டு இருந்துச்சுன்னா நம்ம வீட்டை விட்டு வெளியே போறதே ஆபத்தா மாறிடும். அதனால நான் நிறையவே ஃபுட்டு அப்புறம் சப்ளை இதெல்லாம் செக்யூர் பண்ணணும். வார் வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, இது என்னோட பிசினஸுக்கான கரெக்டான டைம். ஸ்மால் மெர்ச்சன்ட்ஸ் எல்லாம் மணிக்காக ஒர்க் பண்ணுவாங்க, ஆனா பெரிய மெர்ச்சன்ட்ஸ் எல்லாம் மக்களோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. நானும் இப்ப அந்த மாதிரி ஒர்க் பண்ணி தான் என்னோட பிசினஸை மேம்படுத்த போறேன். ஆனா இதை நான் எப்படி பண்ணட்டும், இந்த ஐநா கண்ட்ரில இருந்து ஃபாரஸ்ட் ஆஃப் ஸ்டீலுக்கு நான் எப்படி போகட்டும், இந்த ஃபாரஸ்ட் ஆஃப் ஸ்டீலுக்குள்ள போறதுக்கு நான் நிறையவே மெர்சனரிஸை ரெக்ரூட் பண்ணணும். இப்ப இந்த நியூஸை எல்லாத்துக்கும் பரப்பலாம் அப்படின்ட்டு போறான். அப்புறமேட்டுக்கு ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்ல அந்த ஃபாரஸ்ட் ஆஃப் ஸ்டீலுக்கு போறதுக்கு மெர்சனரிஸை ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த நார்த்தன் மவுண்டன்ல இருக்க மான்ஸ்டர் எல்லாம் இப்போ சவுத் சைடு வருதான். அதுவும் அந்த மான்ஸ்டர்ஸ் ஒன்னும் சாதாரண மான்ஸ்டர்ஸ் இல்ல, அந்த மேட்னஸ் எஃபெக்டால எவால்வ் ஆகி அதோட சுயநினைவே இல்லாம எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுதான் அப்படின்ட்டு இருக்கானுங்க. அங்க ஒருத்தனும் அதெல்லாம் கேட்டுட்டு, டேய் நீங்க எல்லாரும் அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டீங்களா அப்படிங்கிறான். பார்த்தா அங்கதான் நம்ம ஹார்லியும் இருக்கான். அப்ப அங்க இருக்கக்குள்ளவும் ஹார்லி நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிறான். நம்ம ஹார்லியும் வேற என்ன சண்டை போடுறதுதான், என்னால எப்படி அந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு போகாம இருக்க முடியும், அது இல்லாம மான்ஸ்டர்ஸ் வேற வருதான், அது கூட எப்ப சண்டை போடுவோன்னு ஒரே ஆர்வமா இருக்கு அப்படிங்கிறான். அங்க இருக்கவனுங்களும் இதுதான் நம்ம ஹார்லி, வாடா வாடா இனிமே தாண்டா மெயின் பிக்சரே இருக்கு அப்படிங்கிறானுங்க. அப்ப அந்த கறி தின்னு எடுக்கிறோனும் நாம இப்ப கிளம்ப போறோமா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அட இதை வேற கேட்கணுமா, நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிறான். அப்ப அந்த குல்லாவும் என்னடா சொல்ற, டேய் நீ தயவு செஞ்சு அதை மட்டும் சொல்லாத அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் நான் முதல்ல போறேன் நீங்க பின்னாடியே வாங்க அப்படின்ட்டு ஓடுறான். அப்ப அங்க இருக்கவனுங்களாம் ஷாக் ஆயிட்டு, டே டே இல்ல போகாத, ஒரு நிமிஷம் நில்லுடா, இவ்வளவு நேரம் சாப்பிட்டு இருந்ததுக்கு காசை கொடுத்துட்டு போடா, இல்ல அவன் சொன்னா கேக்குற மாதிரி இல்ல, நாம போய் அவனை பிடிக்கலாம், சீக்கிரம் வாங்கடா அப்படின்ட்டு ஓடுறானுங்க. அப்புறமேட்டுக்கு மெர்சனரி கில்டுல காட்டுறாங்க. அங்க இருக்கணும் வந்துட்டீங்களா ஹார்லி அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோட டீம்ல இருந்து அவனுங்களை பார்க்கணுமே, நம்ம ஹீரோவோட ஸ்பீடுக்கு ஓட முடியாம ஓடியாந்து, டே நீ எல்லாம் மனுஷனா மிருகமா, என்னடா இந்த ஓட்டம் ஓடுற, நம்ம சாப்பிட்டதுக்கு யாரா காசு கொடுப்பாங்கன்னு நினைச்சு இவ்வளவு வேகமா ஓடியாந்த, முதல்ல அதை குடுறா அப்படின்னு கத்திட்டு கிடக்குறானுங்க. அப்ப அந்த மெர்சனரி கில்டுல இருக்கிறவனும், ஹார்லி அது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், நீங்க இப்ப போக போறது அது வேற கான்டினென்ட், அதனால அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அட அதனால என்னப்பா, என்னோட சேர்த்து இவங்க 3 பேரும் அந்த மெர்சனரி ரெக்யூப்மெண்ட்டுக்கு போக போறோம், சீக்கிரமா அதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணு அப்படிங்கிறான். அப்ப அந்த கில்டுல இருக்கிறவனும் சாரி சார் உங்களால அதுல ஜாயின் பண்ண முடியாது, அது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறான். அவனுங்களும் டே நீ இப்ப என்ன சொன்ன, ஏன்டா எங்களால போக முடியாது, நாங்க என்ன வீக்னு நினைச்சிட்டியா, என்னடா மெர்சனரி கில்டு நடத்துறீங்க, மெர்சனரிக்கு ஒர்க் கொடுக்கறதுக்கு தானே இந்த கில்டு நடத்துறீங்க, அப்புறம் ஏன்டா எங்களால போக முடியாது, இல்ல உனக்கு சொல்ற விதத்துல சொன்னாதான் எங்களோட அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணுவியா அப்படிங்கிறானுங்க. அப்ப அந்த கில்டுல இருக்கிறவனும் விட்டா கொன்னுருவானுங்க அடங்குது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, ஐயா ஐயா ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் ஒன்னும் அப்படி சொல்ல கிடையாது அப்படின்ட்டு, ஹார்லி இந்தாங்க உங்களுக்கு ஸ்பெஷல் நாமினேஷன் ரெக்வஸ்ட் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது நாமினேஷன் லெட்டரா, இது என்னடா புதுசாகுது, நாங்க ஃபாரஸ்ட் ஆஃப் ஸ்டீலுக்கு போலான்னு தானே வந்தோம், இதை யாரா கொடுத்தாங்க, என்னால இந்த ரெக்வஸ்ட் எல்லாம் ஏத்துக்க முடியாது, நான் இதை ரிஜெக்ட் பண்றேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோட டீம்ல இருக்கிறவங்களும் பாஸ் இது ரொம்பவே கூலா இருக்கு அப்படிங்கிறானுங்க. அப்ப அந்த கில்லுல இருக்கிறவனும் இல்ல இதை உங்களால ரிஜெக்ட் பண்ண முடியாது, இதை நீங்க பண்ணியே தான் ஆகணும், ஏன்னா இந்த ரெக்வஸ்ட்டை வச்சது லார்டு டெல்மைன் அனோய் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது டெல்மைனா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, ஆமா அது யாரு அப்படின்னு கேக்குறான். அந்த கில்லுல இருக்கிறவனும் என்னது அவங்களுக்கு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, அந்த லார்டு டெலாமின் அனோய் யாருன்னா அப்படின்னு அவங்க டெரிட்டோரியை பத்தி ஃபுல் டீட்டெயிலும் சொல்றான். ஆனா நம்ம கிட்ட என்ன சொன்னோம் அப்படின்னு சொல்லல. நம்ம ஹீரோவும் அந்த லார்டோட ஆபீஸுக்கு போயிட்டான். அப்ப அங்க இருக்க பட்லரும் எங்க லார்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஓ லார்டு உள்ளதாங்கிறாங்களா அப்படின்னு கதை திறந்துட்டு, லார்டு நீங்க எங்க தாங்கிறீங்களா, நான் ஹாரிஸ் வந்திருக்கேன் அப்படிங்கிறான். அப்ப அங்க ஒரு சோல்ஜர் தான் நின்னுட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது நைட்டா, இங்க லார்டு இருக்காங்கன்னு தானே சொன்னாங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த நைட்டும் லார்டு ஒன்னும் டைரக்டா வந்து மெர்சனரி கிட்ட பேச மாட்டாங்க, அப்புறம் என்னோட பேரு ராபின்,
நான் தான் இந்த மிஷனுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ண போறேன் அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டதோட நீ ஸ்ட்ராங்கா தான் இருக்கியாட்டுங்குது. அப்புறம் உன் தலையில இருக்கிறது அது ரொம்பவே யூனிக்கா இருக்கு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் சரி சரி என்னை பத்தி புகழ்ந்ததெல்லாம் போதும், என்ன மாதிரி ஒரு மேரே லெவல்ல இருக்க மெர்சனரி கிட்ட உங்களுக்கு என்ன டீலிங் அப்படிங்கிறான். அப்ப அந்த ராபினும் இதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்குது, என்னன்னா அந்த நார்த்தன் மவுண்டனுக்கு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண போகணும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் எனது நார்த்தன் மவுண்டனா, அந்த மவுண்டன்ல இப்ப மான்ஸ்டர்ஸ் மட்டும் தான் இருக்குது, அதுவும் கரப்டட் மான்ஸ்டர்ஸ் மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிறான். அப்போ அந்த நைட்டும் உன்னோட மிஷன் என்னன்னா ஒரு விஐபியை ரெஸ்கியூ பண்ணணும். அவங்க யாருன்னா ஜானிக் ஸ்டீல்ஸ்டோன், அவரு இந்த டெரிட்டோரியோட ஒரு பிளாக் ஸ்மித், அப்புறம் அவரோட ரேஸ் என்னன்னா டுவார்ஃப், அவரை தான் ரெஸ்கியூ பண்ணணும் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு இப்ப இடத்துல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டோட வந்துட்டு கிராண்ட்மா நாம இப்ப கிளம்பலாமா அப்படிங்கிறான். அப்போ அந்த கிராண்ட்மாவும் டேய் கவலைப்படாதீங்க நான் நல்லா தான் இருக்கிறேன் நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் இப்பதான் எனக்கு பெட்டரா ஃபீல் ஆகுது அப்படிங்கிறான். அப்போ அவனோட ஃப்ரெண்டும் ஆமா எனக்கும் இப்பதான் நல்லா ஃபீல் ஆகுது, டாக்டர்ஸ் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்து என்னோட கிராண்ட்மாவை காப்பாத்திட்டாங்க, அது மட்டும் இல்லாம இன்னும் 2-3 நாள்ல டிஸ்சார்ஜும் பண்ணிடலாம், ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் வியர்ட் ஆகுது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னதுடா அப்படிங்கிறான். அப்ப அவனோட ஃப்ரெண்டும் டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா உங்க கிராண்ட்மாவுக்கு யாரோ டிவைன் பவர் வச்சு ஹீல் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க, ஆனா அது யாருன்னு தான் தெரியல அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அட பங்காளி அது நான் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கிராண்ட்மா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க அதனாலதான் இதை ஓவர் கம் பண்ணி வர முடிஞ்சு அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஆமா நம்ம கிராண்ட்மா நிறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அதுக்கு ரிவார்டா திரும்ப யாரோ ஒருத்தங்க நம்ம கிராண்ட்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, சரி அப்புறம் உன்னோட பிளான் என்ன, அடுத்ததா நீ லைஃப்ல என்ன பண்ணலான்னு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் நான் புதுசா ஒரு வீட்டை வாங்கிட்டேன், அங்க போய் கொஞ்ச நாள் ரிலாக்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் என்னது தனியா வீடு வாங்கிட்டியா, ஆனா இந்த சியோல் இங்க இருந்து ரொம்ப தூரமா இருக்க, அங்க எப்படா போயிட்டு வரும் அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் வேற என்ன பண்றது எனக்கு அங்கதான் ஒரு வீடு வாங்க முடிஞ்சு, பக்கத்துலயே எங்கேயும் வீடு கிடைக்கல அப்படின்ட்டு டே டான்சன் சாரிடா உங்ககிட்ட இருந்து ஒரு சீக்கிரட்டை நான் மறைக்கிறேன், அது என்னன்னா என்னோட என்டிட்டி ப்ரொஜெக்ஷன் ஸ்கில்லோட டியூரேஷன் இப்ப அதிகமா இருக்கு, அதனால இங்க இருந்து நாங்க போயிட்டு வரதெல்லாம் சப்ப மேட்ரு, அப்புறம் நான் என்னோட பழைய வீட்டை விற்க கிடையாது என்னோட பேஸா யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. இப்ப நான் பெரிய வீடு வாங்கினதுக்கான காரணம் என்னன்னா ஃபியூச்சர்ல இன்னும் எத்தனை குளோனை நான் மேக் பண்ணுவேன்னு தெரியல, அதுக்கான முன்னெச்சரிக்கைடா அப்படின்ட்டு போறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹார்லி அப்புறம் அந்த நைட் ராபின் இவங்கெல்லாம் அந்த ஃபாரஸ்ட் ஆஃப் ஸ்டீலுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ அவனுங்களை பார்த்து இந்த ரெக்வஸ்ட்டுக்காக இவங்க வராங்கன்னா அதுதான் இல்ல இவங்க ரொம்பவே ஆக்டிவா இருக்காங்க, இந்த மிஷனை முடிச்சு அந்த டுவார்ஃபை காப்பாற்றணும் அப்படின்னு ரொம்பவே உறுதியா வராங்க. அப்புறம் அந்த நைட் ராபின் அவன் என்ன ஆச்சரியப்படுத்திட்டான், சும்மா ரெக்வஸ்ட்டை கொடுத்துட்டு வீட்லயே இருப்பாங்கன்னு பார்த்தா இவங்களும் ஒரு பார்ட்டிசிபென்ட்டா அந்த ரெஸ்கியூ மிஷன்ல கலந்துருக்காங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த ராபினும் நம்ம ஹீரோ கிட்ட நம்ம ஜானிக் விட்டுட்டு போன டிரான்ஸ்மிஷன் கிட்ட நம்ம சீக்கிரமா போயிருவோம், அதுதான் ஒரு கடைசியா இருந்து எங்களை கம்யூனிகேட் பண்ணது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது டிரான்ஸ்மிஷனா அப்படின்னு என்னன்னு கேக்குறான். அப்போ அந்த ராபினும் இங்க மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரேஞ்சா நடந்துக்குதுன்னு தெரிஞ்சதும் அவரோட சேஃப்டிக்காக நாங்க அந்த குகையில மேஜிக்கல் டிவைஸை இன்ஸ்டால் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறான். அப்ப அந்த கூட்டத்துல இருக்கிற பொண்ணும் ஏன்னாடி அந்த மாஸ்டர் ஜானிக்கு இந்த மவுண்டனை ஏறதுக்கு வேற நேரமே கிடைக்கலையா, இங்க மான்ஸ்டர்ஸ் அதிகமா இருக்குதுன்னு தெரிஞ்சோம் எதுக்குடா போகணும் அப்படின்னு கேக்குறா. அப்ப அங்க இருக்க இன்னொரு சொல்ஜரும் உனக்கு அதை பத்தி தெரியாதா, டுவார்ஸ் எல்லாருமே ரேரான மெட்டீரியல் எங்க இருக்கோ அங்க போவாங்க, அது எவ்வளவு ஆபத்தா இருந்தாலும் சரி அந்த மெட்டீரியலை அவங்க எடுத்தே தீர்வாங்க அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அவனுங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இந்த மெர்ச்சன்ட்ஸுக்கு நிறைய நாலேஜ் இருக்கு, இந்த ராபின் இந்த மாதிரி ஒரு எலைட் குரூப்பை அவனோட கைடுக்காக கூப்பிட்டுருக்கான் அப்படின்னா அந்த ஜானிக் ஸ்டீல் ஸ்டோன் அவரு எவ்வளவு பெரிய பிளாக் ஸ்மித்தா இருக்கணும், அப்பேற்பட்ட பிளாக் ஸ்மித்தை நான் காப்பாத்தியே தீருவேன் அப்படின்ட்டு டே எல்லாம் கொஞ்சம் பொறநாடி பாருங்க மான்ஸ்டர்ஸ் வருது அப்படிங்கிறான். பார்த்தா நிறையவே ஆர்கு நம்ம டீம் அட்டாக் பண்ண வருது. அப்ப அந்த பொண்ணும் கவலைப்படாதீங்க இதை நான் பாத்துக்கிறேன், எங்க கிட்ட இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது அப்படின்னு பக்கத்துல இருக்க மேஜ் வந்து அவளோட ஏரோல ஃபயரை இன்ஃபியூஸ் பண்ணி அந்த ஆர்கெல்லாம் அட்டாக் பண்ணிட்டாங்க. பார்த்தா ஒரு பிளாஸ்ட். அப்ப அந்த மேஜிக் வச்சு அட்டாக் பண்ணீங்களும் ஏரோ வச்சு அட்டாக் பண்ணீங்களும் இது என்னதுரா அப்படின்னு ஷாக்கா வராங்க. என்னன்னு பார்த்தா அந்த ஆர்குக்கு ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட உழுவல. அப்ப அந்த ஏரோவை விட்ட பொண்ணும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல இது ரொம்பவே டஃப்பா இருக்கு அப்படிங்கிறா. அப்ப அந்த மேஜ் பொண்ணும் ஆமா இந்த ஆர்கோட அட்டாக்கு அப்புறம் டிஃபென்ஸ் இது ரெண்டுமே கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும், ஆனா இப்ப இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் எதனாலயும் அஃபெக்ட் ஆகி அதோட அட்டாக்கிங் ஃபோர்ஸ் அப்புறம் டிஃபென்ஸ் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருச்சு, நம்மளால இதை சமாளிக்க முடியாது அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் இந்தம்மா பொண்ணுங்களா கொஞ்சம் பொறநாடி வாங்க இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவனோட டேட்டோட பவர் ஆக்டிவேட் பண்ணிட்டு செம்ம ஸ்பீடா போய் அந்த 2 ஆர்கோட தலையும் பிடிச்சி ரெடி 1 2 3 அப்படின்னு அந்த 2 ஆர்கோட தலையும் ஒன்னோட ஒன்னா இடிச்சு கொண்டுட்டான். அப்ப அங்க இருக்க மீதி ஆர்க்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ பண்ணதுல வெறியாயிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் வாங்கடா வாங்க நான்
நான் விளையாண்டு ரொம்ப நாள் ஆகுது, இன்னைக்கு உங்களை வச்சு பிராக்டிஸ் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அப்போ அந்த சிவப்பு முடியும், டே ஹார்லி உனக்கு பின்னாடி பாருடா அப்படிங்கிறா. பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு பின்னாடி 3 ஆர்கு ஒரே டீமா அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் என்னடா 3 பேரும் ஒன்னா வரீங்களா, நான் மட்டும் இந்த ஃபைட்ல என்னோட வைல்டு இன்ஸ்டிங்க்ட் பவரை யூஸ் பண்ணனா அவனை ஒரே செகண்ட்ல உங்க எல்லாத்தையும் தோக்கடிச்சிடலாம். ஆனா இப்ப ஹியூமன்ஸ் மாதிரியே சிந்திக்கிற ஒரு மான்ஸ்டர்ஸ் கூட நான் சண்டை போடணும்னா இதுக்கு வேற மெத்தட் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவும் அந்த ஆர்க நேருக்கு நேரா அட்டாக் பண்ண போறான். நம்ம ஹீரோ அந்த ஃபோர்ஸுக்கு அவனோட கையில ஏதோ பவர் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஆர்குக்கும் ஒரே ஒரு பஞ்சு தான், அதோட கதை முடிஞ்சு. நம்ம ஹீரோவும் அதை 3ஐயும் கொண்டுட்டு எப்படி நான் லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே 3 பேத்தையும் கொண்டனா, இதுதான்டா ஹார்லி. அப்புறம் என்னோட இன்விசிபிள் ஹேண்ட் இந்த ஸ்கில் எப்படி இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அந்த சிவப்பு முடியும் ஷாக் ஆயிட்டு இங்க இங்க என்ன நடக்குது, அவன் எப்படி 3 மான்ஸ்டரையும் ஒரே நேரத்துல கொன்னான் அப்படின்னு ஷாக் ஆகுறா. அப்ப அந்த ராபினும் நான் நினைச்சதுதான், மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போறதுக்கு ஒருத்தனை கூட்டிட்டு வந்தேன்னு பார்த்தா மான்ஸ்டரையே கூட்டிட்டு வந்துட்டான். ரைட்டு, இனிமே இவன் என்னென்ன பண்ண போறான்னு நினைச்சாவே பயமா இருக்கு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் கொஞ்ச நாளா இதை கட்டுப்படுத்திட்டு தான் இருந்தேன், இனிமேலும் என்னால முடியாது அப்படிங்கிறான். அப்ப அந்த ராபினும் ஹார்லி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் சாரிப்பா எனக்கு கொஞ்சம் பசியா இருந்துச்சு அதனாலதான் சாப்பிட்டேன், ஏன் உனக்கும் வேணுமான்னு கேக்குறான். அப்ப அந்த ராபினும் என்னது எனக்கும் வேணுமா, டே ஹார்லி நீ என்ன பண்றன்னு தெரியுதா, அந்த மான்ஸ்டரை சாப்பிடறடா அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் அட இது உனக்கு தெரியாதா, இதுதான்பா எங்க ட்ரைபோட சீக்ரெட்டு, நாங்க இந்த மான்ஸ்டரோட மேஜிக் ஸ்டோனை சாப்பிடறது மூலியமா எங்களுக்கு பவர் கிடைக்கும் அப்படிங்கிறான். அப்ப அந்த பொண்ணும் டேய் இது மாதிரி யாரும் சொல்லி நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படிங்கிறா. அப்ப அங்க இருக்கிறவனும் ஏப்பா ஹார்லி இந்த மாதிரி நீ சாப்பிட்டினா இது உன்னை காயப்படுத்தாதா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் அட எனக்கு என்னப்பா நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படிங்கிறான். பார்த்தா திடீர்னு வாயில இருந்து ரத்தம் காக்குறான். அவனுங்களும் டேய் நீ ஒன்னும் நல்லாலாம் இல்ல உனக்கு ஏதோ ஆயிருச்சுடா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. நம்ம ஹீரோவும் இது என்ன எமோஷன் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஹீரோட மைண்ட்ல யாரோ அங்க இருக்க எல்லாத்தையும் நீ கொல்லு, நம்ம எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படின்னு ஏதோ வாய்ஸ் கேக்குது. நம்ம ஹீரோவும் இந்த மாதிரி ஒரு வைலண்ட் எமோஷனா இப்ப மட்டும் என்கிட்ட மைண்ட் அப் ஸ்கில் இல்லனா கண்டிப்பா நான் இவங்க எல்லாத்தையும் கொன்னு இருப்பேன். அப்புறம் என்னோட ஒவ்வொரு மசில்ஸும் ரொம்பவே ஆக்டிவா இருக்கு, அது மட்டும் இல்லாம என்னோட சென்சஸ் கூட ரொம்பவே ஷார்ப்பா இருக்கு, இதுக்கெல்லாம் என்ன காரணம், ஒருவேளை இதுதான் இந்த மான்ஸ்டரையும் வைலண்டா நடந்துக்க வைக்குதா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கொன்னால அந்த மான்ஸ்டர் எல்லாம் பார்த்துட்டு இல்ல இது மேட்னஸ் எஃபெக்ட், இந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாவே இந்த மேட்னஸ் எஃபெக்ட் பரவி இருக்கா, இது ரொம்ப ஆபத்தாச்சு அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு நம்ம இம்மோர்டல் கிங்க காட்டுறாங்க. அவனும் பரவாயில்ல நான் இதை எதிர்பார்க்கல அப்படிங்கிறான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க. அப்ப அந்த கூட்டத்துல லீடர் மாதிரி இருந்த பொண்ணும் முட்டி போட்டு மை கிங் என்னோட லாயல்ட்டிய உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அப்படிங்கிறா. இவ வந்து பேன்சின் குயின் ஒலிவியா. இந்த பேன்சின் குயின் ஒலிவியா வந்து அண்டெத் ஆர்மியோட டாப் ரேங்கிங் அபிஷியல். இவளால கோஸ்ட கண்ட்ரோல் பண்ண முடியும். இவளோட பவர் ரொம்பவே இன்கிரெடிபிளா இருக்கு. என்ன சாதாரணமா கோஸ்ட கண்ட்ரோல் பண்றதெல்லாம் ஒரு பவர்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல. இவளால அந்த டிராகன் என்டாரஸோ இல்ல இப்ப பார்த்தமே அந்த கரம் டெத் நைட் அந்த மாதிரி இருக்க கோஸ்ட கூட கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒலிவியா நீ நல்ல வேலை பண்ண, நான் நினைச்சதை விட நம்ம டீமன் ஆர்மிக்காக நிறைய ஸ்ட்ரென்த்தை கேதர் பண்ணிருக்க அப்படிங்கிறான். அப்ப அந்த ஒலிவியாவும் கிங் எல்லாம் உங்களுக்காக தான், நம்ம ஹியூமன்ஸ் கூட சண்டை போடும் போது என்னோட சில்ட்ரன்ஸை வச்சு சண்டை போடலாம் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் ஒலிவியா எனக்காக ஒரு விஷயம் பண்ணுமே அப்படிங்கிறான். அப்ப ஒலிவியாவும் கிங் நீங்க கமெண்ட் பண்ணுங்க என்னவா இருந்தாலும் நான் செஞ்சு முடிப்பேன் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் இந்த ஆர்கனைசேஷன்ல இருக்க பீப்புள் கிட்ட இருந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு தெரிய வேண்டியது இருக்கு, அதனால இவங்க ஒவ்வொருத்தரோட சோலியும் நீ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், இந்த வேலைக்கு உன்னோட எபிலிட்டி தான் பர்ஃபெக்டா இருக்கும் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஒலிவியாவும் கிங் இது என்னோட ஹானர் அப்படின்ட்டு நான் ஒலிவியா உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன், நீங்க என்கிட்ட இனிமே செய்யறியான்னு கேட்கக்கூடாது கமெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படிங்கிறான். அப்ப அந்த ஒலிவியாவும் அப்சல்யூட் ஒபீடியன்ஸ் அப்படின்ட்டு சில்ட்ரன்ஸ் நான் சொல்றத கேளுங்க, இங்க இருக்க ஒரு சோல் கூட விடாம எல்லா சோலையும் நீங்க புடிச்சிட்டு வந்து நம்ம கிங்குக்காக அர்ப்பணிங்க அப்படிங்கிறா. வேம்பயர் ஹீரோவும் ஓ நம்ம ஹேண்ட்ஸே அந்த பேன்சி குயின் ஒலிவியா கிட்ட இருந்து இந்த இன்ஃபர்மேஷன் அமைச்சிருக்கானா, இப்ப எனக்கு இந்த மேட்னஸ் எஃபெக்ட பத்தி எங்க இருந்தெல்லாம் இன்ஃபர்மேஷன் வருதுன்னா இந்த நேஷன்ல இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்கோஸ்லி கிளான் மூலியமா வருது, அப்புறம் அண்டர் கிரவுண்ட்ல இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் பேன்சி குயின் ஒலிவியா கிட்ட இருந்து வருது, அப்புறம் கடைசியா இந்த மேட்னஸ் எஃபெக்ட பத்தி நம்ம ஹார்லி கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சா கூட கொஞ்சம் பயமாவே இருக்கு அப்படிங்கிறான். அப்ப நம்ம முல்லோவும் லார்டு ஹென்ஸ் அப்படின்னு கூப்பிடுறான். நம்ம ஹீரோவும் என்ன அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம முல்லோவும் லார்டு கொஞ்ச நேரத்துக்கு
நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த இன்ஃபர்மேஷன் தெரிய வந்துச்சு. ஃபாரஸ்ட் ஆஃப் ஃபைன்ஸ்ல அந்த டீமன்ஸோட அட்டாக் தொடங்கிருச்சு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஓ அப்படியா, நான் 2 ட்ரூ பிளட் அங்க அமிச்சு அங்க நடக்கிறதெல்லாம் கவனிச்சிக்க சொல்றேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த முள்ளவும் லார்டு அதுலதான் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறான். நம்ம முள்ளவும் லார்டு அந்த மான்ஸ்டர் எல்லாம் நார்த் சைடுல இருக்கு, ஆனா இப்ப அட்டாக் நடக்கிறது சவுத் சைடுல அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹார்லியும் இவ்வளவு கொடூரமான கில்லிங் இன்ஸ்டன்டா, இதெல்லாம் இந்த மேட்னஸ் எஃபெக்டோட சைடு எஃபெக்டா, இங்க இருக்க காத்த நாம சுவாசிச்சா கூட இந்த மேட்னஸ் எஃபெக்டால அஃபெக்ட் ஆயிருமோ அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னா ஏன் கூட வந்தானுங்களே அவனுங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு ஷாக் ஆயிட்டு திரும்பி பார்த்தா அவனுங்களுக்கு ஒண்ணும் இல்ல, அந்த சோல்ஜரும் நம்ம சீக்கிரமா நம்மளோட டெஸ்டினேஷனை அடையணும், அதனால கொஞ்சம் சுறுசுறுப்பா வாங்கடா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் இப்பதான் நிம்மதியா இருக்கு, இந்த மேட்னஸ் எஃபெக்ட் ஹியூமன்ஸ் மேல அவ்வளவு ஈஸியா அஃபெக்ட் ஆகல அப்படின்ட்டு, இருந்தாலும் இது ரொம்பவே ஆபத்து அப்படின்னு நம்ம ஹீரோட கையில அவனோட பவர் ஆக்டிவேட் பண்ணிட்டு என்னோட பிசிக்கல் பாடி முன்ன இருந்ததை விட ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு, ஆனா இதுல என்ன பிரச்சனைனா என்னோட பிசிக்கல் பாடி ஸ்ட்ராங்காக என்னோட மைண்டை நான் லூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் அந்த ஆர்கோட மானா ஸ்டோனை சாப்பிட்டதுதான் காரணமானு பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப நம்ம ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்தோம் உங்களோட பாடி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறத பாடி மியூட்டேஷன் அப்படிங்கிற ஸ்கில் மூலியமா ரெசிஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. அப்ப அந்த நைட்டும் எல்லாரும் இங்க கொஞ்சம் பாருங்கடா அப்படிங்கிறான். அப்ப அந்த ஏரோ விட்ட பொண்ணும் என்னடா இன்னும் மான்ஸ்டர் வருதா அப்படின்னு கேக்குறா. அப்ப நம்ம ராபினும் என்னது மான்ஸ்டர் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிருக்காரா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் தலை இது உனக்கு நல்லாவே இருக்கு அப்படிங்கிறான். அப்போ அந்த பிளாக் ஸ்மித்தும் நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு அந்த புதார்ல இருந்து எந்திரிச்சு வராரு. இவரு தான் அந்த பிளாக் ஸ்மித், இவரோட பேரு ஜானிக் ஸ்டீல் ஸ்டோன். அப்ப அந்த ஜானிக்கும் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் ஒரு குகை தோண்டி உங்களை பத்திரமா இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறேன் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே என்னது குகை தோண்ட போறீங்களா, நான் ரொம்பவே கியூரியஸா இருக்கேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ராபினும் டேய் நீ அதை மட்டும் சொல்லாதரா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அதேதான் மான்ஸ்டர் வருது அப்படிங்கிறான். பார்த்தா ஒரு ஆர்கு படையே வருது. அப்ப நம்ம ராபினும் டேய் எல்லாரும் மான்ஸ்டரை தடுங்க, நம்ம பிளாக் ஸ்மித் சீக்கிரமா இந்த மலையை விட்டு கீழே இறங்கணும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ அந்த டுவார்ஃப் எல்லாம் ஓடுறாங்க, அந்த மான்ஸ்டரும் துரத்திக்கிட்டே வருது. அப்ப நம்ம டுவார்ஃபும் என்னடா ஒரே சத்தமா இருக்கு அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒரு மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வந்துருச்சு. அப்ப நம்ம பிளாக் ஸ்மித்தும் ஐயா என்னை யாராவது காப்பாத்துங்கய்யா இல்லனா நான் செத்து போயிருவேன் அப்படின்னு கதறி அழுகுறாரு. அப்ப நம்ம ஹீரோ வந்து அந்த மான்ஸ்டரை 2ஆ வெட்டிட்டான். அப்போ அந்த பிளாக் ஸ்மித்தும் யாரா நீ மொரட்டாளாகிற அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சாக்காவுறாரு. நம்ம ஹீரோவும் இப்பதான் நிம்மதியாகுது, நாங்கோட இந்த மான்ஸ்டரை வேற யாரோ கொன்றுவாங்களோன்னு நினைச்சேன், நானே கொன்னாதான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருக்கு அப்படிங்கிறான். அப்ப நம்ம ராபினும் நம்ம ஹீரோ கிட்ட டே இப்ப ஃபன் பண்றதுக்குலாம் நேரம் இல்ல, அந்த மான்ஸ்டர் வந்துடும், நம்ம சீக்கிரமா இங்க இருந்து போவோம்டா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அட அவ்வளவுதானே போயிட்டா போச்சு அப்படின்னு நம்ம பிளாக் ஸ்மித்தை தூக்கி இடுப்புல உட்கார வச்சுட்டு போலாமா அப்படிங்கிறான். அவரும் சரி போலாம்பா தம்பி அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் புயல் வேகத்துல போறான். அப்ப நம்ம பிளாக் ஸ்மித்தும் ஐயா சாமி என்னை விட்டுருங்க, நான் அந்த மான்ஸ்டர் கிட்டே செத்து போயிடுறேன் அப்படின்னு கதறாரு. அப்ப நம்ம ஹீரோவும் அந்த சிவப்பு முடிக்கிட்ட ஏமா பொண்ணு இந்த நிலைமையில நீங்க இந்த மான்ஸ்டர் கூட சண்டை போட்டு இருந்தீங்கன்னா இங்க இருந்து நான் மட்டும்தான் உயிரோட போவேன், நீங்க எல்லாம் செத்து போயிருங்களாட்டங்குதே அப்படிங்கிறான். அப்ப அந்த சிவப்பு முடியும் டே எங்களை பயன்படுத்தலாம்னு நினைக்கிறியா, எங்களுக்கும் சண்டை போட தெரியும் அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோவும் ஒரு நிமிஷம் நின்று யோசிச்சுட்டு எப்பா நைட் சாரு அந்த மேஜிக் ஸ்டோன்ல என்னோட ஷேரை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறான். நம்ம ராபினும் ஷாக் ஆயிட்டு என்னது இப்போவா, இப்போ என்னடா பண்ற, சரி என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்னு கொடுக்குறாரு. நம்ம ஹீரோவும் அந்த மானா ஸ்டோனை வாங்கிட்டு தேங்க்ஸ் நைட்டு, அப்புறம் தம்பி இந்தா இந்த பிளாக் ஸ்மித்தை கொஞ்ச நேரம் வச்சிரு அப்படின்னு அங்க இருக்க ஒரு சோல்ஜர் கிட்ட நம்ம பிளாக் ஸ்மித்தை கொடுத்துட்டு இப்போ பாருங்கடா அப்படின்னு அந்த மான்ஸ்டர் குறுக்க போய் நிக்கிறான். அப்ப அங்க இருக்கவனுங்களாம் யோ ஹார்லி நீ என்ன பண்ற, அந்த மான்ஸ்டர் மட்டும் வந்துச்சுன்னா நீ செத்து போயிருவ, முதல்ல எங்க வாயோ அப்படின்னு கதறானுங்க. நம்ம ஹீரோவும் நீங்க சொல்ற பேச்சை கேட்டு நான் வந்தேன் அப்படின்னா உயிரோட கூட இருக்கலாம், ஆனா இத்தனை மான்ஸ்டர் கூட சண்டை போற வாய்ப்பு மறுபடியும் கிடைக்காது அப்படின்னு அவங்கிட்ட இருக்க மானா ஸ்டோன் எல்லாத்தையும் சாப்பிட்டு இது இந்த ஃபீலிங் முன்ன இருந்ததை விட அந்த மேட்னஸோட எஃபெக்டை என்னால நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது, அப்படின்னா நான் சாப்பிட்ட ஒவ்வொரு மானா ஸ்டோன்லயும் வெவ்வேறு அளவுக்கான மேட்னஸ் எஃபெக்ட் இருக்கு, நான் மட்டும் இந்த மேட்னஸ் பவரை என்னோட ஸ்கில் மூலியமா அப்சர்வ் பண்ணேன் அப்படின்னா என்னால இன்னும் ஸ்ட்ராங் ஆக முடியும், அப்படின்னா இந்த உலகத்துல இருக்க எல்லா மேட்னஸ் எஃபெக்டோட பவரும் எனக்கே வேணும் அப்படின்னு கத்துறான். அப்ப நம்ம ஹீரோட சிஸ்டத்துல இருந்தோம் உங்களோட growth கண்டிஷன் இப்போ ஃபுல்ஃபில் ஆயிருச்சு, உங்களோட வைல்ட்னஸ் அப்படிங்கிற ஸ்கில்லு இப்போ ஃப்ரெண்ட்சைடு பீஸ்ட் அப்படிங்கிற புது ஸ்கில்லா எவால்வ் ஆயிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் என்னால ஃபீல் பண்ண முடியுது, இந்த பவரை என்னால ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இப்போ வாங்கடா எவனா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சண்டைக்கு ரெடியா வரும். அப்ப அந்த ஆர்கம் நம்ம ஹீரோவை வெறி கொண்டு அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் அப்படின்னா ஆரம்பிக்கலாமா
ஆமா இனிமே தாண்டா ஆட்டம் சூடு பிடிக்க போகுது அப்படிங்கிறான். நம்ம ஹார்லியும் என்னோட பாடி இப்ப நெருப்பா கொதிக்குது, இந்த ஃபீலிங் வேற லெவல்ல இருக்குடா அப்படின்னு கத்திக்கிட்டு அங்க இருக்க மான்ஸ்டர் எல்லாம் போய் கொன்னு வீசிக்கிட்டே இந்த ஃபீலிங் இது வேற லெவல்ல இருக்கு. அப்புறம் இந்த பெசகர் பீஸ்டோட பவர் இதுவும் வேற லெவல்ல இருக்கு. தக்காளி இனிமே இங்க நான் தான் அப்படிங்கிறான். அப்போ அந்த சிவப்பு முடியும் நம்ம ஹீரோவை பார்த்து ஷாக் ஆயிட்டு அந்த ஹார்லி அவன் என்ன பேய் மாதிரி மூவ் பண்றான், அவனோட மூவ்மெண்ட்டை என்னால பார்க்கவே முடியலையே அப்படின்னு ஷாக் ஆவரா. அப்போ அங்க இருக்க சொல்ஜரும் இந்த ஹார்லி தான் இந்த ஊர்லயே இருக்க ஸ்ட்ராங்கஸ்டான பர்சன் அப்படின்னு கேள்விப்பட்ட ரூமர் அதெல்லாம் உண்மைதானா, இவன் என்னடா பேய் மாதிரி சண்டை போடுறான் அப்படின்னு ஷாக் ஆவறான். அப்ப அந்த ராபினோ என்னது இந்த ஊர்ல இவன் தான் ஸ்ட்ராங்கா, நீங்க தப்பா சொல்றீங்க, இந்த என்டையர் கான்டினென்ட்லயே இவன் தான் ஸ்ட்ராங் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கூட டயர்ட் ஆகாம அங்க இருக்க எல்லா மான்சரையும் வெட்டி வீசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கொல்ல அங்க மான்சரா வந்துகிட்டே இருக்குது. நம்ம ஹீரோவும் ஓ இப்ப மிச்சம் நீங்க மட்டும்தான் இருக்கீங்களா அப்படின்னு அங்க வந்த மீதி மான்ஸ்டரோட கதையும் முடிச்சுட்டு இந்த ஃபீலிங் இதுக்காக தான் நான் சண்டை போட்டேன் அப்படின்னு சிரிக்கிறான். அப்ப அந்த சோல்ஜரும் ஹார்லி உனக்கு காயம் வரலையே அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த ராபினோ ஹார்லி உன்னோட பவர் இன்கிரெடிபிளா இருக்கு, நீ கலக்கிட்டடா அப்படிங்கிறான். அப்போ அந்த பிளாக் ஸ்மித்தும் உயிர் தப்பிச்ச சந்தோஷத்துல டேய் தம்பி நீ இந்த டுவார்ஃபோட ஆனரை இன்னைக்கு சம்பாரிச்சிட்டடா அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் அந்த டுவார்ஃபை கிட்ட போய் என்னது உன்னோட ஹானரா, யோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீயே செத்து போயிடணும் அப்படின்னு கதறி அழுதுட்டு இருந்த, உன்னோட ஹானரை வச்சு நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிறான். அப்போ அந்த பிளாக் ஸ்மித்தும் ரைட்ரா ரைட்டு, நீ தான் எங்க எல்லாத்தையும் காப்பாத்தின, உன்னை எதிர்த்து எதுவும் பேச முடியாது அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு இந்த எனர்ஜி இதை ஃபீல் பண்ணதுக்கே என்னோட மொத்த பாடியும் இங்க இருந்து தப்பிச்சு போனோம் அப்படிங்கிற அலர்ட் மூடுக்கு போயிருச்சு, இந்த மாதிரி ஒரு கில்லிங் இன்ஸ்டன்ட்டை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்போ அந்த ராபினோ ஹார்லி உங்களுக்கு என்னாச்சு, இன்னும் நிறைய மான்ஸ்டர் வருதுன்னு மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு ஷாக்லி கேக்குறான். நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே அதே தான் இப்ப சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாயிருச்சு, அந்த மான்ஸ்டர் மட்டும் வந்துச்சுன்னா இங்க இருந்து யாராலையும் ஓட முடியாது, என்ன தவிர அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து யாராலையும் உயிர் பழைக்கவும் முடியாது அப்படின்னு பேஸ் வாய்ஸ்ல சொல்றான். அப்போ அந்த பிளாக் ஸ்மித்தும் என்ன ஏதாவது பிரச்சனையா, ஏப்பா என்னோட பாடி பில்டர் ஃப்ரெண்டு உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா, நான் ஏதாவது பண்ணட்டுமா அப்படின்னு ஆர்வத்தோட கேக்குறாரு. அப்ப நம்ம ஹீரோவும் யோ பெருசு நீ எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா, முன்ன சொன்னல அதே மாதிரி ஏதோ ஒரு குழி தோண்டி அதுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கோ அப்படிங்கிறான். அப்போ அந்த பிளாக் ஸ்மித்தும் ஆமா அதுதான் கரெக்டா இருக்கும், நான் இப்ப குழி தோண்ட போறேன், எனக்கு ஒரு 10 நிமிஷம் கூட அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் எனது 10 நிமிஷத்துல நம்ம எல்லாம் இருக்க மாதிரி ஒரு ஹைட் அவுட்டை உன்னால கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறான். அப்போ அந்த பிளாக் ஸ்மித்தும் எனக்கு 5 நிமிஷமே அதிகம் அப்படின்ட்டு என்னோட நண்பன் எலைன் என்னை கைவிட மாட்டான் அப்படின்னு ஏதோ ஒரு கோடாரி எடுக்கிறாரு. நம்ம ஹீரோவும் அந்த கோடாரியை பார்த்துட்டு எனது எலைனா, ஓ இந்த டூல் வந்து ரொம்ப ஷைனா ஏதோ ஒரு ரேர் கிறிஸ்டலால மேக் பண்ணதுனால இதுக்கு எலைன் பேர் வச்சிருக்காரா அப்படின்னு பாக்குறான். அப்ப அந்த பிளாக் ஸ்மித்தும் டே எல்லாம் தயாரா இருங்க அப்படிங்கிறாரு. அப்ப அவனுங்களும் எனது தயாரா இருக்கணுமா, எதுக்கு தயாரா இருக்கணும் அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அவர் அந்த கோடாரிய தரையில ஒரே ஒரு டைம் தான் அடிக்கிறாரு. அங்க இருக்க மொத்த பேரும் ஷாக் ஆயிட்டு இங்க என்ன நடக்குது, இந்த நிலம் ஏண்டா அதிருது அப்படின்னு வாயை பொழக்கிறானுங்க. அப்ப நம்ம பிளாக் ஸ்மித்தும் அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்னு ஒரு ஃபைனல் டச்சை கொடுத்துட்டு பார்த்தா எல்லாரும் அவரு தோணுன குகையில இருக்கானுங்க. அப்ப நம்ம பிளாக் ஸ்மித்தும் எப்படி என்னோட ஒர்க்கு நல்லா இருக்கா அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோ ஷாக்லயே இந்த டுவார்ஃபே வெறும் 5 நிமிஷத்துல இந்த மாதிரி ஒரு கேவை கிரியேட் பண்ணிட்டாரு, இந்த டுவார்ஃபோட பவர் உண்மையிலேயே இன்கிரெடிபிளா இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க எல்லாரும் நம்ம பிளாக் ஸ்மித்தை பாராட்டுறதுனால அவரோட முகத்தை பார்க்கணுமே ஏதோ 1000 வால்ட் பல்பு போட்ட மாதிரி பிரகாசமாகுது. அப்ப நம்ம ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்து உங்களோட கஸ்டமைசேஷன் ஸ்கில்லை இப்ப யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு ஒரு மீடியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோ ஷாக் ஆயிட்டு என்னது மீடியமா, நான் வேர்ல்ட் ட்ரீயோட ஒரு பிரான்ச்சை வச்சு தான் ஹாரிஸை கிரியேட் பண்ணேன், ஆனா இப்ப எதுக்கு இந்த நோட்டிபிகேஷன் வருது, இங்க என்ன மீடியம் இருக்கு அப்படின்னு பார்த்தா உங்க மீடியமோட பேரு எலைன், இந்த மேஜிக்கல் டூல ஜானிக் அப்படிங்கிற பிளாக் ஸ்மித் கடந்த 20 வருஷமா அவரு பண்ண எல்லா ஒர்க்லயும் இந்த எலைன் அப்படிங்கிற மேஜிக் டூல் அவரு கூட இருந்ததுனால இதுக்கு இப்ப சோல் இருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் இத கேட்கறதுக்கே அருமையா இருக்கு, என்னது 20 வருஷமா வச்சிருந்தாரா, இந்த மாஸ்டர் கிராஃப்ட் மேன் கிட்ட 20 வருஷமா இது இருந்திருக்குன்னா இதோட ஒர்த்து எவ்வளவு இருக்கும், அப்புறம் இதை வச்சு எனக்கு புது அவதாரம் கிடைக்க போகுது அப்படின்னு வில்லத்தனமா பிளான் போடுறான். அப்ப நம்ம பிளாக் ஸ்மித்தும் எவனோ என்கிட்ட இருந்து எதையும் ஆட்டை போட போற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோவும் ராபினும் ஷாக் ஆயிட்டு மேல பார்த்தா மேல இருந்து சின்ன சின்ன கல்லுங்கெல்லாம் விழுவுது. அப்ப அந்த சோல்ஜரும் மேல என்னடா ஒரே சத்தமா இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அந்த சிவப்பு முடியும் ஓ முன்ன ஹார்லி சொன்ன மாதிரியே
இப்ப மான்ஸ்டர்ஸ் வந்துருச்சா அப்படிங்கிறா. அப்போ அந்த ராபினும் நான் நினைக்கிறது கரெக்டா இருந்துச்சுன்னா நாம இப்ப கொன்னு போட்ட மான்ஸ்டரோட மீட்டை சாப்பிடறதுக்கு இன்னும் நிறைய மான்ஸ்டர் வந்திருக்கோம் அப்படிங்கிறான். அப்ப அந்த சோல்ஜரும் நாம கொன்ன மான்ஸ்டரோட பாடிய 2 இடத்துல ஸ்பிளிட் பண்ணி போட்டிருந்தோம் அப்படின்னா நாம இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த ராபினும் இல்ல அது நல்ல ஐடியா இல்ல, நாம என்னதான் அந்த மான்ஸ்டரை 2 இடத்துல போட்டிருந்தாலும் இங்க இருந்து தப்பிச்சு போறது கஷ்டம் அப்படின்ட்டு ஹார்லி நாம இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ மண்டையில ஒரு பல்ப் எரிஞ்சுட்டு எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு, இப்ப நம்மளோட பிரச்சனை என்ன, அங்க மேல இருக்க மான்ஸ்டர் தானே, அதை நானே நேரா போய் கவனிச்சுக்கிறேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த ராபினும் என்னது நீங்க போய் கவனிச்சுக்கிறீங்களா, இந்த டைம் நான் போறேன், என்னோட உயிரே போனாலும் சரி அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நானே எல்லாம் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறான். அப்போ அந்த சிவப்பு முடியும் ஹார்லி நீங்க உண்மையாவா சொல்றீங்க, அங்க போனா உங்க உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் தனியாவே போய்க்கிறேன், ஆனா எனக்கு ஒரு வெப்பன் வேணும், அந்த வெப்பனையும் நானே செலக்ட் பண்ணிட்டேன், இந்த பிளாக் ஸ்மித் இருக்க எலைன் எனக்கு வேணும் அப்படிங்கிறான். அப்போ அந்த பிளாக் ஸ்மித்தும் என்னது என்னோட மேஜிக் டூலா, நான்லாம் தரமாட்டேன் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் தலைவரே இந்த மாதிரி ஒரு ஆபத்தான சிச்சுவேஷன்ல நீங்க என்ன இன்சூரன்ஸா போட்டு வச்சிருக்கீங்க, அப்படியே இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருந்தாலும் யாரு வந்து உங்களை காப்பாத்த போறாங்க, ஆனா உங்ககிட்ட இருக்க அந்த மேஜிக் டூல் உங்க உயிரை காப்பாத்தும் அப்படிங்கிறான். அப்போ அந்த பிளாக் ஸ்மித்தும் என்னது என்னோட மேஜிக் டூல் வேணுமா, இந்த டூல் பல வருஷமா எனக்கு துணையா இருந்ததுனால நான் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன். இல்ல இல்ல டே ஜானி உனக்கு என்ன மூளை குலையும் போச்சா, இப்ப உயிர் தான் முக்கியம், மேஜிக் டூல்லாம் செகண்ட் தான், சரி இந்தா இதை நீயே வச்சுக்க அப்படின்னு கொடுக்குறாரு. நம்ம ஹீரோவும் நான் நினைச்சதை விட எல்லாம் ஸ்மூத்தா போகுது, உங்க மேஜிக் டூலுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நான் கண்டிப்பா உங்க உயிரை காப்பாத்தும் அப்படின்னு அந்த மேஜிக் டூலை வாங்குறான். அப்போ அந்த பிளாக் ஸ்மித்தும் இல்ல இல்ல நான்லாம் கொடுக்க மாட்டேன், உன்னோட அத்தசோட கையில என்னோட தம்மா துண்டு மேஜிக் டூல் வந்துச்சுன்னா நீ எங்கேயாவது தூக்கி ஏதோ போட்டா நான் என்ன பண்ணிட்டோம், நான்லாம் தரமாட்டேன் அப்படின்னு அடம் முடிக்கிறாரு. நம்ம ஹீரோவும் டென்ஷன் ஆயிட்டு யோ பிளாக் ஸ்மித் இப்பதானே கொடுக்கறேன்னு சொன்னேன், எதுக்கு சின்ன குழந்தை மாதிரி அடம் முடிக்கிற அப்படின்னு அவரோட கையில இருந்து நம்ம ஹீரோவும் புடுங்கிட்டு ஓடுறான். அப்ப நம்ம பிளாக் ஸ்மித்தும் கதறி அழுதுகிட்டு எலைன் என்னை விட்டு போகாத, டே பாடி பில்டரு ஒழுங்கா என்னோட எலைனை என்கிட்டயே திருப்பி கொடுத்துரு, உனக்கு வேற ஏதாவது வெப்பன் கொடுக்குறேன் அப்படின்னு கதறாரு. நம்ம ஹீரோவும் தந்துட்டா போச்சு அப்படின்ட்டு அங்கிருந்து ஓடிட்டு சாரி பிளாக் ஸ்மித் எனக்கும் கொடுக்கணும்னு தான் ஆசை, ஆனா இந்த மேஜிக் டூலை நீ காந்தி கணக்குல எழுதிக்கா, இந்த மேஜிக் டூலுக்கு பதிலா நான் என் உயிரை கொடுத்து கூட உன்னோட உயிரை காப்பாத்துவேன், அப்புறம் இந்த இலைனை நான் எனக்கு சொந்தமாக்குவேன், எனக்கு புதுசா டுவார்ஃபோட நாலேஜும் கிடைக்க போகுது அப்படின்னு வில்லத்தனமா ஒரு ஸ்மைல போடுறான். கைஸ் நான் இதை சொல்றதுக்கு ரொம்பவே சாரி கைஸ், அந்த அல்கமி மான்வாவுக்கு சுத்தமா வியூஸே போகல, அதனால நான் இப்ப ஆர்டிஃபேக்ட் டிவோரிங் பிளேயர் அப்படிங்கிற புது மான்வா அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பாத்துருங்க. அந்த அல்கமி மான்வாவுக்கு 1000 வியூஸை தாண்ட மாட்டேங்குது கைஸ், நான் என்ன பண்ணணும் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் இந்த அவதார் மான்வா இதோட ஆன்கோயிங் எபிசோட் முடிஞ்சுச்சு, அப்புறம் இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.